தொல்காப்பியம் கேட்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம். தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தில் களவியலில் தலைவி கூற்று பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, ஒன்றை நாம் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும். புறப்பாடலுக்கு துறை இன்றியமையாது. பாடான் திணை என்று சொன்னால் அதில் ஆற்றுப்படை ஒரு துறை. வெற்றி என்று சொன்னால் நிறை மீட்டல் ஒரு துறை. அவையெல்லாம் துறை என்று சொல்லப்படும். அந்த துறை புறப்பாட்டிற்கு எவ்வளவு இன்றியமையாததோ அந்த அளவிற்கு அகப்பாட்டிற்கு கூற்று என்பது இன்றியமையாது. இது யார் கூற்று? எந்த இடத்திலும் புலவன் தானே வந்து நேராக ஒரு காதற் செய்தியை பாடமாட்டான் என்பது சங்க இலக்கியத்தின அகப்பாட்டினுடைய அடிப்படை இலக்கணம். ஒரு கபிலரோ, ஒரு பரணரோ, ஔவையாரோ, வெள்ளி வீதியாரோ தாமாகவே தலைவனாகவும் தலைவியாகவும் நின்று பாடுகின்ற பழக்கம் இல்லை. அல்லது ஒரு காதற் செய்தியை அவர்களுடைய கூற்றாகவே பாடுதல் என்பது இல்லை. சுற்றும் சுடர்தான் சொன்னம்மா சூரிய சந்திரரோ என்று பாடுகிறான் பாருங்க. அப்படி பாட மாட்டாங்க. பழைய காலத்துல தலைவன் பாடுவான், தலைவி பாடுவாள், அவர்களுடைய கூற்றாகத்தான் நிகழும். இப்ப அந்த அடிப்படையில நாம தலைவனுடைய கூற்றை பார்த்தோம், தலைவியினுடைய கூற்றை பார்த்தோம். இப்போது தலைவி பேசக்கூடிய இடங்கள் என்று சொல்லி சிலவற்றை வரையறுத்து இந்த 111வது நூற்பாவில் கூறுகின்றார். அவற்றை நாம் பார்க்கலாம். வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும். வரைவு இடை வைத்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டு விட்டான் தலைவன். தலைவியும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள், தோழியும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஆனால் இந்த நாட்கள் இடையிலே போய்கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நாட்கள் அல்லது ஒரு திங்கள் ஆகும் போல இருக்கிறதே என்று சொல்லி அப்போது அவளுக்கு வருத்தம் ஏற்படுகின்ற நிலையில் அந்த தலைவி பேசுவாள். வரைவு இடை வைத்த காலத்து வருந்தினும். அந்த இடை வைத்த காலம்னா என்ன என்றால் அதுக்கு பேர் தான் ஒரு வழி தணத்தல். தணத்தல் என்று சொல்ல வேண்டும். தணத்தல் இல்ல, தணத்தல், தன்னகரம். அதாவது சிறிய பிரிவு, சிறிய காலத்து பிரிவு. 6 மாதம், ஒரு ஆண்டெல்லாம் இல்லை. திருமணம் செய்து கொண்ட பிறகு ஓதல், தூது, பகை ஆகியவற்றிற்காக பிரிகின்ற பிரிவு அது நீண்டதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் களவு காலத்து பிரிவு என்பது ஒரு வழி தணத்தல் என்று சொல்லப்படும். நல்ல ஒரு கலைச்சொல். அந்த வரைவு இடை வைத்த காலத்து வருந்திடும். அப்போ வருந்துகிறார். என்ன வருந்துவார்? அருமையாக குறுந்தொகை 105வது பாட்டுல நக்கீரரதனை காட்டுகின்றார். உணவன் தொடவை பொன்போன் திருவினை. இந்த கருப்பொருள் என்று சொல்லப்படுகின்ற பொருள் எவ்வளவு அழகுற சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது பாருங்கள். இது திணை அரிசி என்று விளைகிறது. அது கொத்து கொத்தாக அழகாக ஒவ்வொரு கொள்ளையிலும் அது வளர்ந்திருக்கிறது. நன்சையில் நெல் விளைதல் போல புன்சையில் இந்த திணை விளைந்திருக்கிறது. இது புனவன் என்றால் புனத்திற்கு உரியவன், அதாவது குறவன். குறவன் என்று சொன்னால் குன்றவன் என்பது குறவன் என்று ஆயிற்று. மலைக்கு உரியவன் என்று பொருள், மலை நாட்டுக்கு உரியவன் என்று பொருள். அந்த புனவன் தொடவை என்றால் கொள்ளை என்று பொருள். புனவன் தொடவை பொன்போல் சிறுதினை பதியும் கடவுட்கிட்ட செடும் குரல் அறியாதுண்ட மண்ணே. அவன் விளைந்த உடனே நன்றாக விளைந்திருக்கிறது என்று சொல்லி சில கதிர்களை கொண்டு கடவுளுக்கு படைக்கிறான். அந்த கடவுளுக்கு படைத்த அந்த திணை கதிர்களை ஒரு மயில் அங்கிருந்து வந்து இது கடவுளுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது என்று அறியாமல் அதனை கொத்தி உண்கிறது. இந்த பிறகு என்ன ஆயிற்று? அதற்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் கடவுளுக்கு படைக்கப்பட்டதாயிற்றே. அப்படி ஒரு நம்பிக்கை மக்களிடம்.
குறவர் மக்களிடம் அப்படி இருக்கிறது. யாரும் தொடக்கூடாது, அது கடவுள் உண்ண வேண்டும் என்று வைத்திருப்பார்கள். அந்த மயில் அப்படி நடுக்குற்று ஆடியது போல, எப்படி ஆடிற்று, ஆடுமகள் போல இந்த வெறிக்களத்திலே குறி சொல்லக்கூடிய விரையும் ஆடுவார். அப்படி நடுங்கக்கூடிய சூர்மலை நாடன், அச்சந்தரத்தக்க கடவுள் பொருந்திய அந்த மலை நாடன் பெண்ணை அவனுடைய நட்பு நீர்மொழி கண்ணோடு நினைப்பாகின்றேன். அவள் அதை நினைக்கும் போதெல்லாம் கண்ணில் நீர் வருகிறதே, எப்ப திருமணம் வைத்துக் கொள்ளுகிறானோ தெரியலையே என்று அதற்காக வருந்துதல். இதுதான் வரைவு இடை வைத்த காலத்தையும் படிக்கணும். படிக்கும்போது வரைவு இடை வைத்த காலத்து வருந்திரும். ஆவடி மாதத்துல திருமணம் வைப்பாங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு கவலை இருக்கும். எப்படி இருந்தாலும் 2-3 மாதத்துக்கு முன்னாலே இன்னும் ஆவணி வரவில்லையே என்று அவள் வருத்தத்தோடு பேசுவாள், தன்னுடைய தோழியிடம் சொல்லுவாள். அதுதான் வரையா நாளிடை வந்தோன் முட்டினும். வரையா நாள் என்றால் திருமணம் ஆகாமல் இப்போ பேசிக் கொண்டிருக்கிற நாள். களவு காலத்தில் வந்தோன் முட்டினும் எதிர்பாராதவாறு அவன் அந்த வரைவு இடை வைத்த நாள்ல தலையையோ தோழியோ அல்லது செவிலியோ காணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் அந்த தலைவி பேசுவாள். அந்த இடத்திலும் உரையென தோழிக்கு உரைத்தற்கண்ணும். தலைவி சொல்லுவான், உன்னுடைய தலைவியிடம் சொல்லிவை கடவுள் ஒழுக்கத்தை பற்றி உன் தோழியிடம் சொல்லுக என்று சொல்லி தலைவியிடம் சொல்லுவான். அதற்கு தலைவி விடை கூறுவாள். அந்த பகுதியிலும் தானே கூறும் காலமும் உளவே. பெரும்பாலும் தோழிதான் பேசுகிறா. இப்படி தலைவி பேசக்கூடிய இடங்கள் சில உண்டு. அது எந்த இடம்? ஒரு நெருக்கடியான காலம், இன்னும் திருமணம் வரவில்லையே, நிகழவில்லையே என்று சொல்லுகின்ற காலம். எதிர்பாராதவாறு தன்னுடைய செவிலியையோ தோழியையோ தலைவன் சந்தித்துக் கொள்ளுகிற காலம். அதற்கு பிறகு தன்னுடைய களவை எடுத்து உரை என்று சொல்லக்கூடிய காலம். தாயிடமோ அல்லது பிறரிடமோ உரிய இடத்துல சொல் என்று சொல்லுகின்ற இடம் ஆகிய இவற்றில் தலைவி பேசப் பெறுவாள் என்பது இந்த நூற்பாவினுடைய கருத்து. அடுத்து தலைவனுக்கு உரை என்று சொல்லுகிறார். தோழியிடம் தான் அவர் பேசுகிறார். தோழியிடம் தான் பெரும்பாலும் அவர் பேசுவார். என்ன இப்படி போய்கொண்டிருக்கிறதே, இந்த தலைவனிடம் சொல்லக்கூடாதா, நான் ரொம்ப கவலைப்படுகிறேன். அருமையான இலக்கியம் அதற்கு இருக்கிறது. யாருமே குறுந்தொகையில 25வது பாட்டு கபிலருடைய பாட்டு. அந்த பாட்டை போல ஒரு சிறந்த பணிகளை நாம் பார்க்க முடியாது. அது ஒரு கலைஞனுடைய உள்ளத்தின் ஒவ்வொரு அணுவையும் அணியில் ஏற்படுகின்ற அச்சத்தையும் கிளர்ச்சியையும் தெளிவுற சொல்லக்கூடிய பாடலாக அமையும். கபிலன் எல்லையற்ற பெரும்புலவன். 53வது புறநானூற்று பாட்டுல அவனை பற்றி சொல்லுகிற போது பொருந்தில் இளங்கீரன் என்ற புலவன் சொல்லுவான், செருத்த சென்னாவின் வெறுத்த கேள்வி விளங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளவு பரந்த அனுபவம் உடையவன். அவனுடைய சொல் ஒவ்வொன்றும் அப்படியே பச்சை மரத்துல ஆணி அரைந்தது போல இருக்கும். அவன் சொல்லுகிறான், யாரும் இல்லை. இப்ப பாருங்க, இது தலைவியினுடைய கூற்று. யாரும் இல்லை தானே கல்வன். நான் எங்க போய் சொல்றது? என்னை மணந்து கொண்டவன் அவன் தான். இப்ப வராமல் இருக்கிறான். யாரிடம் போய் சொல்வது? அவனிடம் சொல்லலாம் என்றால் அவன் தானே வராம இருக்கிறான். யாரும் இல்லை தானே கல்வன். அவன்தானே கல்வன். அவன்தானே பொய்யனாக இருக்கிறான். இப்போது வருகிறேன் என்று சொன்னால் வாராமல் இருக்கிறான். யாரும் இல்லை தானே கல்வன். தானது பொய்ப்பினி ஆனவன் செய்வோம். அவனே பொய்ப்பானே, ஆனால் நான் என்ன செய்வேன்? ஏன் திணைத்தாளன்னு சிறுபசுங்கால ஒதுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தாம் மணந்த ஞான்பே. நாங்கள் இருவரும் களவு காலத்தில் ஒருவரை ஒருவர் விரிதொட்டு பயின்று பேசிக் கொண்டிருந்த காலத்தில் எங்களை சுற்றி யாரும் பார்க்கவில்லை. அப்ப என்ன பொருள் என்று கேட்டா,
அவனுடைய கைகளோடு இவள் கைகள் பணைத்துக் கொண்டிருந்த காலத்தில் அவள் சுற்றி முற்றிலும் பார்த்திருக்கிறார். யாராவது பார்த்து விடுகிறார்களோ அப்படின்னு. ஒருத்தரும் பார்க்கல. ஆனா ஒரே ஒரு உயிர் மட்டும் பார்த்து கொண்டிருந்ததான். யாருன்னு கேட்டா ஒரு நாரை, ஒரு குருவி. ஆனா அதுவும் கூட இவங்களை பார்க்கல. அது தண்ணீரில் வரக்கூடிய நீரை பார்த்து கொண்டிருந்தது. அப்பதான் அவன் நினைச்சா, நல்லது, இந்த நாரை கூட நம்மை பார்க்கவில்லை என்று அவன் நினைத்தாளா? இப்ப சொல்றா, அடா அப்ப யாருமே இல்லாம போயிட்டாங்க, இந்த நாரை கூட பார்க்கலையே சாட்சி சொல்லுவதற்கு. நாரைய கூப்பிடலாம் சாட்சிக்கு. ஆனா அந்த இடத்துல உரை எழுதலாம் பாருங்க, அருமையாக ஐயர் உரை எழுதியிருக்கிறாரு. இந்த நாரையத்தை சாட்சிக்கு கூப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டா அது கொலை சூழ் குறுகு, அதனுடைய எண்ணம் சரியில்லை. அது நீரை கொல்லுகின்ற மனப்பாங்கு உடையதாக இருக்கிறது. அது போய் அதை போய் கூப்பிடலாமா? நம்ம உயிரிடத்து இரக்கம் இல்லாமல் ஒரு மீனை பற்றி குத்தி உண்ணுகின்ற ஒரு குறுகை போய் என்னுடைய காதலை நீ கண்டாயல்லவா, அதை பற்றி சொல் என்று நான் சாட்சி சொல்ல கூப்பிடலாமா? எப்பேற்பட்ட பாட்டு பாருங்க. குறுகும் உண்டு தான் மணந்தான். அதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, ஒரு எழுத்துல வச்சான் பாருங்க, யாரும் இல்லை தானே கல்வன், தான் நகர உற்று அவன்தான் அவன்தான் அப்படின்னு சொல்றவ கடைசி அடியில தான் மணந்தான். அவர் என்னை திருமணம் செய்து கொண்ட காலத்துல அந்த இடத்துல ரொம்ப மரியாதையா சொல்றான். மனம் செய்து கொண்ட காலத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சியை பற்றி சொல்லுகின்ற போது அவரா, இப்ப பிரிந்து போய் இன்னும் வராமல் இருக்கிறான், ஒன்று பேசாமல் இருக்கக்கூடிய காலத்துல அவனா. இது ஒரு அருமையான ஒரு இடம். இதுதான் தலைவி இந்த மாதிரி இடங்கள்ல பேசுவாள் என்று பார்த்தோம். அடுத்தது 112வது நூற்பா. உயிரினும் சிறந்தன்று, இதுவும் தலைவி கூற்றுதான். உயிரினும் சிறந்தன்று நான். இந்த களவுக்கு களவை கொச்சைப்படுத்தி பேசுகிறவர்கள் யார் இந்த நூற்பாவை படிக்கிறது? அந்த காலத்து தமிழ் மக்களுடைய ஒழுக்கம் எந்த வகையிலும் கரைபடாததாகவும் குறைபடாததாகவும் இருக்கிறது. அவர்கள் சான்றோர்களாக இருந்தனர். காதலர்கள் சான்றோர்களாக படைக்கப்பட்டிருந்தனர். உயிரினும் சிறந்தன்று நானே, உயிரை விட நானும் சிறந்தது. நான் ஒன்று சொல்லுகிறேன், தமிழ் சங்க இலக்கியத்தையும் அக இலக்கியத்தையும் புற இலக்கியத்தையும் ஆழ்ந்து கற்ற எவனும் ஒழுக்கத்திலே குறைவாக இருக்கவே மாட்டான். அவன் மிக தூய்மை. அவனுக்கு வாழ்க்கையினுடைய உண்மை புரியும். ஒருவனும் ஒருத்தையுமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒழுங்கான அந்த வாழ்க்கை அவனுடைய ஆன்மாவில் அவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய உயிரினுடன் சேர்ந்ததாக இருக்கும். அதை இந்த பாட்டுல பார்க்கலாம். உயிரினும் சிறந்தன்று நானே. உயிரை விட வெட்கம் இருக்குத, அது பெருசு. அது இருபாலுக்கும் உரியது. ஆண்பாலுக்கும் உரியதுதான், பெண்பாலுக்கும் உரியதுதான். அவன் வெட்கப்பட்டான், அவள் வெட்கப்பட்டார் என்றெல்லாம் நான் சொல்லுவது உண்டு. உயிரினும் சிறந்தன்று நானே. அன்றுன்னு வர்றதெல்லாம் இந்த இடத்துல அசைங்க, சிறந்ததுன்னு பொருள். இதை தெரியாம ஒரு பெரிய எழுத்தாளர் தமிழ்நாட்டுல அன்றுங்கிறதெல்லாம் அல்லன்னு எழுதிட்டாரு. அவரை புறநானூற்றுக்கு உரை எழுதியிருக்காரு. அறகுறையா படிச்சுட்டு இலக்கணம் தெரியாம புறநானூற்றுக்கு உரை எழுதும் போது அன்றுங்கிற இடத்துல எல்லாம் அல்லன்னு உரை எழுதி நேர் மாறான பொருளை தர போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சுட்டி காட்ட போய் அச்சு பழகிறார். பெரிய நாவலாசிரியர், புகழ்பெற்ற நாவலாசிரியர் இப்ப இல்ல. அதனால உயிரினும் சிறந்தது நாணம், நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்தது. அந்த வெட்கத்தை விட சிறந்தது கற்பு. சொல்லோர் கிளவி புள்ளியறிந்த முடி காமக்கிழவன் உள்வழிப்படினும் காவில் நுண்மொழி கிளவி கிளப்பினும் ஆவகை பெறவும் தோன்றுமன் பொருளே. அதனால தலைவி என்ன சொல்லுகிறா, உயிரினும் சிறந்தன்று நானே, நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்தது சிறந்தன்று என சொல்லோர் கிளவி. இது யார் சொல்லியிருக்கிறார்? பரம்பரை பரம்பரையாக நம்முடைய ஆண்டோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனை நாம் கொண்ட அந்த நெஞ்சத்தோடு காமக்கிழவன் உள்வழிப்படினும், காமத்திற்குரிய இந்த காமங்கிற சொல்ல இந்த காலத்து பொருளோட இங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது தூய காதல் என்ற பொருள்.
தொல்காப்பியமே அதற்கு இலக்கணம் சொல்லுகிறது. கமம் நிறைந்தியலும். அது என்ன நிறைந்தியலும்? என்ன நிறைந்தியலும்னா உள்ளத்துல எந்த ஒரு அணுவுக்கு கூட இடமில்லாமல் ஒரே ஒரு உருவம் நிறைந்து இருப்பது. அதுதான் திருவள்ளுவர். அதுக்கு என்ன சொல்ல பண்றாருன்னா கொண்டான்கிறார். தற்கொண்டான், தன்னை கொண்டவன். அந்த பெண்ணை பற்றி சொல்லுகிற போது, மனைவியை பற்றி சொல்லுகிற போது கொண்டான்கிறார். அந்த கொண்டான்கிறதுக்கு எது பகுதி? கொள் என்பது பகுதி. இந்த பாத்திரம் எவ்வளவு கொள்ளுங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இது ஒரு 5 லிட்டர் கொள்ளுங்க. அதுக்கு மேல ஒரு சொட்டு கூட கொள்ளாதுன்னு பொருள். தி கெப்பாசிட்டி ஆஃப் தி வெசல். அது போல இவருடைய இதயம் முழுவதும் கொண்டான் என்றால் அந்த வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு பொருள். அப்படி பார்க்கணும். சொற்கள்லாம் அந்த மாதிரி சரியான சொற்களை பாட்டுல கையாளுகிறார்கள் பண்டை புலவர்கள். அதனால நாணம் பெரிது, நாணத்தை விட கற்பு பெரிது. அதனால அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கே சென்று காமக்கிழவன் உள்வழிப்படியும் அவன் இருக்கக்கூடிய கிழவன் என்றால் உரிமை உடையவன். இந்த காதலுக்கு உரிமை உடையவனாகிய தலைவனிடத்தில் சென்று காதில் நன்மொழி கிழவி கிளப்பியும் குற்றமற்ற நம்முடைய காதலை குறித்த சொற்களை சொல்லி என்றாலும் ஆவகை பெறவும் தோன்றும். இவற்றை பற்றியெல்லாம் அவள் கூற்று நிகழ்த்துவாள். இந்த பாட்டுக்கு இதுக்கெல்லாம் பாட்டு இலக்கியம் இருக்கு. இலக்கியம் இல்லாம தொல்காப்பியர் எழுதல. அவரா கற்பனையா எதுவும் எழுதல. சொல்லுகிற போது வெள்ளிமீதியார் சொல்லுவார், நாட்டின் குடிமுறை பேரின் கெடுநரும் உலகோ நம் காதலவரை. போய் நாடு நாடா ஊரா பார்த்து கேடுனா இல்லாம போயிடுவானா? நான் போறேன் இப்பவேன்பா. போக மாட்டான். என்ன தன்னுடைய இடத்தை விட்டு அவள் போவது இயல்பில்லை. அதனால இப்படியெல்லாம் அவள் தன்னுடைய நெஞ்சிற்கு சொல்லிக் கொள்வாள். தன்னுடைய தோழியிடத்து பேசிக் கொள்வாள். இந்த இடத்தில் அவளுடைய கூற்று இப்படியெல்லாம் நிகழும். அதே போல ஆதிமந்தியனுடைய பாட்டு இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு. மல்லர் ஒழிய விளவினானும் மகளிர் வழிய துணங்கையானும் யாண்டும் காண மாண்ட போனை. மறவர்களெல்லாம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் தேடி தேடி பார்க்கிறேன். அவன் சிறந்த ஆட்டல். அதாவது ஆட்டல்னா நடனம் செய்யக்கூடியவன், கூத்தன். அப்படிப்பட்ட கூத்து எழுகின்ற இடத்திலே கண்டிப்பாக இருப்பான் என்று தேடி பார்க்கிறேன், அங்கும் காணவில்லை. அதனால அப்படியெல்லாம் பேசுவார். இந்த இடம்லாம் அதற்குரிய சரியான எடுத்துக்காட்டுக்கு உரிய இடங்கள். அதே போல அருமையான ஒரு பாட்டு நற்றிணையில 365வது பாட்டு. அதுல போலி நான் அவனை தேடி பார்த்து எதுக்காக போய் பார்த்து எனக்கு திருமணம் பண்ணிக்கிறியா இல்லையான்னு கேட்கறதுக்கா? அதெல்லாம் இல்லை. அவனுக்கே இந்த பொறுப்பு இல்லை. நான் போய் என்ன செய்யணும்? அருவியார்க்கும் அயம்பிகள் சிலம்பி வாஞ்சோய் மாமரை நாடனை, அந்த பெரிய மலைநாடனை போய் பார்த்து சான்றோ இல்லை, நீ சரியான ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக போகணும். சான்றோயன், நீ சான்றோன் இல்லை. அந்த காலத்துல தான் ஆடவர்கள்லாம் எதற்கு அவாங்கினார்கள் என்றால் தம்மை சான்றோர் என்று பிறர் அழைக்க வேண்டும் என்பதற்காக விளைந்தார்கள். ஜென்டில்மன், அவர் ஜென்டில்மன் என்று சொல்லுவதில் கேட்பவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அதேதான் சான்றோர் என்பது. அதை சான்றாண்டி இந்த ஒரு அதிகாரம் வகித்தார் பாருங்க திருவள்ளுவர். அங்கேயும் இந்த நாணம் வந்துடும். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையென 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னாரு. ஒரு பெரிய கட்டடம். அந்த சான்றாண்மைங்கிறது ஒரு பெரிய கட்டடம். அதுக்கு 5 தூண் நிறுவி இருக்கிறாங்கிறாரு வள்ளுவர். என்னென்ன? அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. இந்த 5 அடிப்படையில ஒரு மனிதன் நல்லவன்னு சொல்றதுக்கு இந்த 5 இருக்கணும் அவன்கிட்ட. இந்த 5 இருந்தால்தான் அவன் சான்றோன். அப்படி நீ சான்றோன் அல்லன்னா அவனுக்கு அப்படியே அவனுடைய உயிரை வதைப்பதாக போய்விடும். அதாவது அதுக்கு நேர்மாறா சொல்லணும்னா நீ ஒரு கயவன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சொற்களை எல்லாம் கையாள மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய சான்றாண்மைக்கு ஒரு மொழியாகவே தமிழ் இருந்திருக்கிறது. சரி, அது ஆகவே இந்த நிலையிலெல்லாம் தலைவி கூற்று நிகழ்த்த பெறுவாள் என்பது அகத்தடை இலக்கணம். இப்ப அடுத்தபடி தலைவனாச்சு, தலைவியாச்சு, அடுத்தது தோழிக்கு வந்து விடுகிறோம். தோழி இப்ப பேச போறான். எந்தெந்த இடத்துல தோழி பேசுவா? தோழிக்கு தெரியல. அதாவது இந்த இயற்கை புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய முதல் சந்திப்பு தலைவருக்கும் தலைவிக்கும் இடையிலே நிகழ்ந்தது. அவர்கள் திட்டமிட்டு சந்திக்கவில்லை. இயல்பாக
எதிர்பாராதவர்கள் சந்தித்தார்கள். அவர்களுடைய கண்கள் இரண்டும் தங்களுடைய பார்வைகளை மாற்றிக்கொண்டன. அந்த நிலை அவர்களிடத்து உள்ளத்து காதல் தோன்றிவிட்டது. நாம் முன்பே சொன்னது போல இந்த ஒரு சந்திப்பே காதலை உண்டாக்கிவிட்டது என்று சொல்லுவது தமிழியம் இல்லை. முன்பே ஊர் காரணமாக அவர்களிடத்தை காதல் கொள்ள வேண்டும் என்ற ஏற்பாடு இருந்தது. இந்த காட்சி ஒரு துணை காரணமாயிற்று. அருமையாக இறையனார் கலவிகள் 2வது நூற்பா இதை சொல்லும். காட்சி துணை காரணம். இல்லாட்டா பார்த்த உடனே காதல் கொண்டதுன்னு திரும்ப பேர் பார்த்த போதெல்லாம் அவன் காதல் கொண்டிருக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. 1000 பெண்களை அவன் பார்க்க நேர்ந்த போதும் கூட ஒருத்தியிடம் அவனுடைய உள்ளம் சென்றது. அதற்கு காரணம் தந்தை பிறவியில் அவளே இவனுடைய துணைவி, இவனே அவருடைய துணைவன். அந்த தொடர்ச்சி காரணமாக ஏற்பட்டதுதான் இந்த களவு. இந்த களவின் காரணமாக ஏற்பட்டதுதான் கற்பு. இவ்வாறு நாம பார்க்கணும். இப்ப அந்த இயற்கை புணர்ச்சியில 2 பேரும் ஒருவர் சந்தித்துக் கொண்ட போது ஏற்பட்ட அந்த காதல் உணர்ச்சி, காதலை பற்றி தோழிக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இந்த தோழி அறிவு சார்ந்தவள் பார்க்கிறா. இன்னும் இதுவரையில இந்த தலைவியினுடைய கூந்தல்ல காட்டு முல்லையினுடைய மனம் வந்ததே இல்லை. இப்ப காட்டு முல்லை மனம் வருவது போல தெரிந்த. அதே போல சந்தனம் பூசி இருக்கிறா. என்ன இது, நம்ம வீட்டுல இப்ப சந்தனம் இல்லையே என்று அவள் ஐயப்படுகிறாள். நாற்றமும் தோற்றமும், நாற்றம் மனத்தால் வேறுபாடு தோன்றுகிறது. அதை பார்த்துட்டு என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாளாம். நாற்றமும் தோற்றமும், தோற்றத்திலையும் மாறுபாடு, ஒரு பொருள் இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி எப்பயாவது சிறிய கவலையோடு இருப்பா, இப்ப கவலையே இல்லை. தோற்றமும் ஒதுக்கமும். அது என்ன ஒதுக்கம்? இதுவரையில கூட்டத்துல தன்னை மொத்த பெண்களோடு சேர்ந்து விளையாடுவோம், அப்ப சேர்ந்து விளையாடுறது இல்லை, தனித்து இருக்கிறார். இத அருமையாக திரைப்பட பாடல்ல கவிஞர் கண்ணதாசன் எடுத்திருப்பார். இந்த கண்ணதாசனுடைய கவிதைகளை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்தில் ஒரு 10-15 ஆண்டுகள் திரை உலகத்தை அவருடைய பாடல்களை ஆட்டி படைத்தது போல யாருடைய பாடல்கள் ஆட்டி படைக்கும். அதுவும் அவர் எழுதியிருக்கக்கூடிய காதல் பாடல்கள் எல்லாம் சங்க இலக்கியத்தினுடைய சாராக விளங்குவார். மற்ற கவிஞர்கள் பாடல் எழுதுறாங்க, அதெல்லாம் பாடல்கள், அதெல்லாம் கவிதைகள் இல்லை. இதனுடைய கவிதை. அதுதான் ரொம்ப அருமையாக இந்த பேதை பெண்ணினுடைய காதலை அவர் வடிக்கின்ற போது இந்த இலக்கணம் அங்கு புலப்படும். சரி, அதை பிறகு விரிவாக பார்க்கலாம். ஆயத்தாருடைய விலகி ஒழுகின்ற ஒடுக்கம், நாற்றமும் தோற்றமும் ஒடுக்கமும் இந்தியும் சாப்பாடு குறைஞ்சு போச்சு, இந்தி சுருங்கிற்று. அடுத்தது செய்தினையும் மறைப்பினும் செய்யக்கூடிய தொழில எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கிறார். அடுத்தது செலவினும், கண்ணு ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே செல்லுகிறது. அதாவது சுடர் மறைகின்ற பேயன் நோக்கி அவனே மகனே தோழி என்றதன்பா அவனானத்துல பகன்மாயின்றி படுசுடர் நோக்கி நாளையில மேற்றிசையிலே மறைகின்ற சூரியனை பார்த்து அப்படியேதான் போனான் அப்படின்னு சொல்றாளாம். அதனால அப்படிப்பட்ட நிலையிலும் பயில்வு ஒரே ஒரு இடத்தை பற்றிய தான் முன்பு சந்தித்த அந்த இடத்திலேயே ஒரு நாட்டம். இவ்வாறு 7 உணர்ச்சிகளும், இத்தகைய 7 உணர்ச்சிகளும் உணர்ந்த பிறகு இந்த தோழி தலைவியிடம் பேசத் தொடங்குவாள். அடுத்தது எப்படி பேசுவா? பல்வேறு கவர்பொருள் நாட்டத்தான் சொல்ல அப்படி கொடுத்து வாங்குவா. நம்ம அன்றைக்கு போய் நின்று கொண்டிருந்த சோலை அது நமக்கு பிடிச்சிருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஒன்றும் அப்படி ஒன்றும் நல்லா இல்லையே, அது ரொம்ப அருமையான சோலையாச்சா. இவ்வாறு சொற்களை கொடுத்து வாங்கி அவருடைய உள்ளத்திலே குடியிருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வை தான் அறிந்து கொள்வார் இந்த தோழி. ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தோழியாகட்டும், செவிலியாகட்டும், நற்றாயாகட்டும், ஊராராகட்டும், யாராக இருந்தாலும்
இந்த களவு என்று ஒன்று இருக்கிறது என்று தெரிந்தால் அதை உடனே முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார். அந்த களவு நீட்டிக்க இடம் கொடுக்கவே மாட்டார். உடனே விரைவாக திருமணத்தை கொண்டு போய் விடுவார். நூற்றி சுட்டுவரும் சேர்த்து சிலரும் பலரும் கடற்கன் நோக்கி என்று சொல்லுவாங்க. சிலரும் பலரும் பார்த்தாங்க முதல்ல ரகசியமாக பேசிக்கொள்வார்கள். மூக்குல விரலை வச்சு பார்த்தாங்க, இன்னும் இப்படி நடக்குது இந்த ஊர்ல அப்படின்னு. அவ்வளவுதான், அது 2 நாள் தான். உடனே அடுத்தது என்ன, ஏமா அவன் மகன் என்ன ஒரு இலச்சாவில் இருக்கு அப்படின்னு கேட்டு இப்படி கேட்டு அந்த களவை நீட்டிக்க விடாமை, அதுதான் அந்த சமுதாய கடன். நாட்டின் ஒழுக்கம் எந்த அளவிலும் குறைந்து விடக்கூடாது. சமூகத்தின் எந்த உறுப்பினரும் ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு ஆகியவற்றிலிருந்து விலகிவிடக் கூடாது என்ற ஒரு அக்கறையை இந்த அக இலக்கியம் காட்டுகிறது. இப்படி இந்த காலத்தில் இருக்கிறதோடு அதோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அடுத்தது ஒன்றிலிருந்து பார்க்க போறோம். அவ எங்க பேச போறா, தோழி குறைவுறக்கு எதிரிய கிழவன் மறைவுற பெருமையை பெயர்த்தினும். அவன் அங்கேருந்து வந்து என்னம்மா உன்னுடைய தலைவியை பார்க்கவே முடியலையேன்னு குறை சொல்றான். உடனே அது இது தகாது, நீ வந்து உன்னுடைய பெற்றோர்களை அழைத்து கொண்டு வந்து முறையா வரைவு செய்து கொள் என்று பெருமையில் பெயர்த்தினும். அவனை கொஞ்சம் அந்த நிலையிலிருந்து அவனை மாற்றுவாள். அடுத்தது அவன் எப்படி மாற்றுவா, மறுவடுபட்டன மாமலை நாட மலைநாடனே சிறுகுடியோர் செய்வன பேனார். சிறுகுடியோர் ரொம்ப மானமுள்ளவர்கள் நாங்க. சிறுகுடிக்கு மூதாம் புறத்திட்ட சூடே போல் இல்லாதே தாதாடு மார்ப தடி. இது கீழ்கணக்கு நூல்களில் காணப்படுகின்ற ஒரு அகத்தளி செய்யுள். இது என்னன்னா ஒரு அருமையான ஓமை. அந்த காலத்துல பசுக்களை நம்முடைய பசுதான் தெரிந்து கொள்வதற்காக ஒரு கொடுமையான வேலை செய்வான். என்னன்னா நெருப்புல கோலை இட்டு, இரும்பு கோலை இட்டு அவனுடைய முதுகுல ஒரு வட்டமோ ஒரு கூட்டல் குறியோ ஒரு கழித்தல் குறியோ ஏதாவது போட்டு கிழிப்பான், பசையை கிழிப்பான். அது துடிக்கும் அந்த பசு. அது காலத்துக்கும் அந்த மாடு சாகுற வரையில அந்த அடையாளம் மாறாது. அது போல மூதான் புறத்திட்ட சூடே போல இல்லாதே சாதாடு மார்ப படி. பழின்னு ஒண்ணு வந்துட்டா அது அப்படியே இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு பழி என்று வந்து விட்டா அது அப்படியே இருக்கும், அது விளக்கவே முடியாது. எது போல அந்த பசுவுக்கு புறத்தை இட்ட கோடு, நெருப்பில் தோய்த்திட்ட கோடு போல என்று அதை சொல்லுவார். அடுத்தது 2வது, உலகுரைத்து ஒதுக்கீடு. உலக நெறியை சொல்லி நீ மகள் கேட்டு வா என்று சொல்லுகின்ற இடத்திலும் அவள் பேசுவாள். அடுத்து அருமையின் அகற்றியும். என்ன நினைச்சிட்டு இருக்கிறார், உடனே அங்கிருந்து வந்த உடனே உன்னை வந்து பார்த்தணுமா, அவள் தெரிந்ததற்கு அறியவழியா, அவள் உயர்ந்த குடியில் பிறந்தவள், மிகச்சிறந்த பண்புடையவள், நாணத்தை உயிராக கருதக்கூடியவள் என்று சொல்லி அவள் அறியவள் என்று அவனை அகற்றுவாள். அடுத்தது அவள் அறிவுறுத்து பிரிவா, எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப வராத, அடுத்த பௌர்ணமி கழிச்சு வா, அப்புறம் பார்க்கலாம். அதாவது அவனுடைய உள்ளத்திலே தொடர்ந்து இந்த காதல் இருக்கிறதா என்று தன் பொன்னை உரைகளில் இட்டு பார்ப்பது போல பார்க்கிறான். அடுத்து பேதனை ஊட்டலை. என்னையா நீ போய் இவ்வளவு போய் திருமணம் அங்கிருந்து வந்து காதல் கொள்றங்கிற பேதையா, ஒன்றும் அறியாதவள், அவளை வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்த போப்போ அதெல்லாம் இங்க வராத என்று அதனை தடுப்பது போல பேசுவார். பேதனை ஊட்டலும் முன்னுறு உணர்ச்சி முறை நிறுத்தி உணர்த்தலும். அப்பதான் இவளுக்கு தெரியாமல் நடந்த இயற்கை புணர்ச்சி, அது பேர் முன்னுறு புணர்ச்சி. அது எத்தனை பேர் பாருங்க, முன்னுறு புணர்ச்சி, இயற்கை புணர்ச்சி, தெய்வ புணர்ச்சி என்றெல்லாம் சொல்லப்படும். அதாவது இவங்க 2 பேருமே சந்தித்து கொண்ட அந்த முதல் சந்திப்பு. எனக்கு அது தெரியும், இயற்கை புணர்ச்சி பற்றி தெரியும், அந்த முறையிலே இப்போது நீ ஒழுங்கா வா பாரு என்று சொல்லுவது அடுத்தது. அன்று அச்சுறுத்தலும். உற்றார் அறிவார்கள், நிலவு வெளிச்சம் தெரியுமேயானால் காவலர்கள் கண்டுகொள்வார்கள், ஊரார் அறிய நேரிடும் என்றெல்லாம் சொல்லி அச்சுறுத்துவார். உரைத்துழி கூட்டம்.
தலைவன் உள்ளமர்ந்து செய்திகளை கூட்டி சொல்லுவான். அதாவது, நாளாயிற்று, திங்களும் ஊர் கொண்டது, இரவு நேரத்தில் நீ வருவதனால் பல இடையூறுகள் உண்டு, நீ வருகின்ற வழியும் சரியில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலை. இந்த இவ்விரு 4 கிழமையும் இந்த 8 சொற்களும் வரைவிற்கு தூண்டுதல், திருமணத்திற்கு தூண்டுதல். இதன் பின் அடுத்தபடிதான் தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்தது பார்ப்போம். வந்த கிழவரை மாயம் செற்றி வந்த கிழவனை பொருத்த காரணம் குறித்த காலையில் மாயம் சொல்லி வந்த கிழவனை தலைவி பொறுத்து கொண்ட போதும் தோழி கூறுவார். அம்மா தலைவி, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நம்பி அப்படியே அவன் மாயமா பேசுவான். அங்கிருந்து வரும்போது மழை பெய்திருப்பான், இடி இடிச்சிருப்பான், ஒரு புலி தாவி பாய்கிறது என்பான். ஒன்றும் நம்பிடாத என்று சொல்லி எச்சரிக்கையாக பேசுகின்ற இடத்திலும் தலைவியிடம் சொல்லுவாள். உணர்ந்த பின் அவன் வழியில் வணங்கற்கல். 2 பேருக்கும் இடையில உறவு ஏற்பட்டு போச்சு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். காதல் உறவு உள்ளத்திலே தளித்தது. அதற்கு பிறகு அதுவரையில கடுமையாக தலைவரை பார்த்து பேசிக் கொண்டிருந்த தோழி இப்ப வணங்கி பேசுவார். ஏன்னா இப்ப தன்னை விட தலைவிக்கு மிக நெருக்கமானவனாக தலைவன் ஆகிவிட்டான், உறவினன் ஆகிவிட்டான். ஆகவே அம்மா அவன் உடனே தலைவனை வணங்கி, ஐயா நீ உங்களை பெற்றது எங்களுடைய குடும்பத்தின் பேரு என்று சொல்லி அவனை பாராட்டும் இடத்தும். அடுத்து குறைந்து அவர் படரியும் தலைவன் இறந்து அங்கிருந்த அப்பவும் தோழியிடம் கேட்கிறான், பெண்ணே உன்னுடைய தலைவியை நான் காண வேண்டும், நீதான் அதற்கு வழி செய்ய வேண்டும் என்று இறந்து கேட்கின்ற இடத்திலும் அவள் பேசுவாள். எப்படி பேசுவா? வளையணி முந்தை வாழையிற்று இன்னகை இளையராடும் தலையவழி காணல் குறுந்துறை வெளியிடுந்த நெடுந்தேரங்களை கண்டுகின்றாமே. அதான் அருமையாக 500 நூற்றுலதான் அந்த பாடல்கள். அப்ப தலைவிட்ட போய் சொல்றாளா, அம்மா தெரியுமா உன் காதல் பார்த்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவா. தலைவன்கிட்ட சொல்லுவான், ஓஹோ இங்க வந்திருக்கிறியா அவளை பார்க்க, நீ அவ ஒரு பேதை பெண், அவளை போய் விரும்புறியான்னு முதல்ல கேட்பான். எப்படி? கண்டிகுமல்லமோ கொன்கலின் கேளே, கண்டிகுமல்ல நான் பார்த்தேனோ தலைவனே, உன்னுடைய காதலுக்குரிய அந்த தலைவியை நான் பார்த்தேன். அவன் என்ன செய்தான், இந்த கடற்கரையில் இருக்கிற மணலெல்லாம் அள்ளி கொண்டு போய் இந்த கடல்ல போட்டு இந்த கடலை இன்னைக்குள்ள தூத்துறேன்னு நிற்கிறான். அவ்வளவு அறிவுடையவள் என்று சொல்லி கிண்டலா சொல்லி, வேண்டாம்பா அவளும் சிறு பெண்ணா இருக்கிறா, அவளோட போய் நீ காதல் கொள்றேன்னு கொஞ்சம் தடுத்து பார்ப்பா அதனுடைய உள்ள எப்படி போகிறது என்பதற்காக. அடுத்து மறைந்து அவள் அருக தன்னோடும் அவளோடும் முன்னமும் தலைவி பின்னிலைகளும் பல்வேறு மருங்கிலும் ஞானத்தினாலே இப்போது தலைவி ஒதுங்கி நிற்கிறாள். தெரிந்து கொண்டுவிட்டதே நம்முடைய களவு இந்த தோழிக்கு என்று கொஞ்சம் விலகி நிற்கின்ற போது இதுவே விலகி நின்று என்ன உள்ளம் ஒன்றி விட்டன. அதனால இயற்கை புணர்ச்சி முதலான நிகழ்ந்த பிறகு இவ்வாறு இருக்க முடியாது, விரைவிலே வரைவு நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்று அவள் அறிவுறுத்துவாள். நன்மையும் பெற்றூரி நயம்பெறும் இடத்திலும் தோழி கூறியதை ஏற்ற தலைவியினுடைய கூற்றை தலைவனிடம் போய் சொல்வாள். நன்னயம் இந்த சொல்லு இருக்கிற இந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிற ஆளுதான் எழுதும் போது இந்த நன்னயம்ங்கிற சொல்ல எழுதுறாங்க. நயத்திலே அது நன்னயம். எங்க சொல்லுகிறார்? திருவள்ளுவர் சொல்லுகிறார், எல்லா செய்தவர்களுக்கும் கூட நன்னயம் செய்கின்றார். நயத்திலேயே நன்னயம், நல்ல துன்பம் செய்தவனுக்கு கூட ரொம்ப நல்ல காயம்பட அடிச்சுட்டானா இருக்கிறதே நல்ல ஆயுமெண்டா பார்த்து, என்ன அடிக்கும் போது உன் கையில ஏதாவது காயம் ஏற்பட்டு போது இதை போட்டு தரும் கொடுக்கறது, அதான் நன்னயம். அது துன்பம் செய்தவர்களுக்கு கூட இறங்குதல். ஒரு பாட்டுனாலும் ஒரு பாட்டு நாமக்கல் கவிஞர் எழுதிட்டார் பாருங்க, அருமையாக எழுதிட்டார். ரத்தம் வர தடியினால அடித்து 4 பக்கமும் பலர் கூடி உதைத்து பல வசை முடிந்த காலத்திலும் கூட
அவர்களுடைய கை நோகுமே என்று வருந்துகின்ற அந்த வருத்தம், அந்த அகிம்சை தான். அதே போல அவர்கள் துன்புறுத்துகிற போது நான் சிரித்தவண்ணம் இருக்கணும், என்னுடைய முகத்திலே நகையே இருக்கவர் என்று அவர் பேசுவார். அகிம்சைக்கு ஒரு உருவம் கொடுத்தது போல அந்த பாட்டு அமைந்திருக்காரு. அது போல அதுதான் நன்னயம்ங்கிறது. அதான் அடுத்து நன்னயம் பெற்றுடி நயம்பெரு இடத்திலும் தோழி கூறியதை ஏற்ற தலைவனுடைய குற்றை தலைவனிடம் போய் சொல்லுகிறார். இந்த தலைவனுடைய காதலை ஏற்றுக்கொண்டால் என்று பேசுகின்ற இடம். அதாவது ஏற்றுக்கொண்டாங்கிறத உடனே அங்கேருந்து போய் நேரா இதெல்லாம் ஒரு நாடக மொழி எப்படி வரணும், அந்த டயலாக் அந்த உரையாடல் எப்படி வரணும் பாருங்க. அங்கிருந்து தலைவி சொன்னான், இல்லம் ஒன்றுவிட்டன, அவரை பார்த்தா நல்ல ஒரு பொருள் தான் தோன்றுகிறது, நீதான் இந்த திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று தோழியிடம் சொல்லிவிட்டா, தோழி அங்கிருந்து போய் தலைவன்ட்ட, இந்தாப்பா என்னுடைய தலைவி ஒரு நான் ஒத்துக்கொண்டா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்படி இல்லை, அதுதான் அது அழகா சொல்லும், அதுதான் கவிதை. எப்படி சொல்றா, கடும்புலால் புன்னை கடியும் துறைவ மீன காய வைத்திருக்கிறவர்கள அதை அந்த காய வைத்திருக்கிறவர்கள் அந்த பறவைகள் வராதவாறு விரட்டி கொண்டிருக்கிறார்கள். படும்புலால் புல்கடிவான் புக்க தடம்புல்லாம் தாழை மா நாடல், இந்த தாழை மலர்ந்திருக்கக்கூடிய கடற்கரை, ஞாழல் பூத்திருக்கக்கூடிய கடற்கரை, அந்த பூம்பொழில் அங்க ஒன்று இருக்கிறது தெரிந்த உனக்கு. இந்த தாழையும் நாடலும் மலர்ந்திருக்க மனம் பரப்புகின்ற அந்த இடத்துல ஒரு சோலை இருக்கிறது. அதுதான் ஏழைமான் நோக்கி இடம். ஏழையே என்னுடைய தலைவியாகிய நானை போன்று நோக்குகின்ற அந்த பெண் விரும்புகின்ற இடம் அதுதான். அங்க வாழும் பொருள், அந்த இடத்துல சந்திக்கலாம் என்று பொருள். அடுத்து எண்ணரும் பன்னகை கண்ணிய வகையும். இடையில இந்த தலைவி தலைவனோடு பேசுகின்ற காலத்து கவலையும் வருத்தமும் தோற்றுவாள். ஆனால் தோல்வி அவனோடு நகையாடுவாள், அவனோடு வேடிக்கையாக பேசுவாள். என்ன வர்ற வழியெல்லாம் படாத பாடுபட்டு வந்திருக்கிறது மாதிரி தெரியுத என்று இப்படியெல்லாம் அவள் பேசுவாள். பல நகையாடல்களை அவள் தோற்றுக்கின்ற இடத்திலும் புணர்ச்சி வேண்டியும் தலைவன் உன்னுடைய தலைவியை சந்திக்கணும், போன வாரம் சந்தித்தேன், ஒரு வாரம் முழுவதும் தூங்கல என்று சொல்லுகின்ற அந்த இடத்திலும் வேண்டா பிரிவினும் சந்திச்சுட்டு அங்கேயே ரெண்டு பேரும் அங்கேயே இந்த சோலையிலே இருக்க முடியாதுல்ல, பிரிந்து போகணும். அப்படி பிரிந்து போகின்ற இடத்திலும் வேண்டா பிரிவு என்றால் உணர்ச்சி வேண்டாத ஒரு பிரிவினும் நெஞ்சினால் பிரியாமைன்னு எழுதினார் உரையாசிரியர். மனத்தால பிரியல. ஏன் பிரிகிறாங்க? அலராகும் என்று அஞ்சு பிரிகின்ற அந்த ஒரு வழித்தனத்தால். அடுத்து இதையெல்லாம் தலைவிக்கு உரைத்தனவும் தலைவனுக்கு உரைத்தனவும் ஆகும். அடுத்தபடி வேளாண் பெருநெறி வேண்டிய இடத்தும் தலைவனிடம் உபகாரம் வேண்டுகின்ற அந்த இடத்திலும் தலைவி பேசுவார், தோழி பேசுவார். எப்படி கல் சேர்ந்தென்றே பல்கதிர் ஞாயிறு பெருமானந்த சிறுமன் சாயல் மானவன் சிலைய ஏங்கி ஆனாது அழல் தொடங்கினே. என்ன சொற்கள் பாருங்க. அந்த அந்தி மாலை காலத்திலே அந்த முல்லை நிலத்திலே பசுக்களை எல்லாம் ஓட்டி கொண்டு திரும்ப வருகிறார்கள் சிறுவர்கள், சிறுவர்கள். அப்ப புல்லாங்குழல் இசைக்கிறார்களா? அது மாலை நேரம். அந்த மாலை நேரத்துக்குரிய பண்ணை இசைக்கிறார்கள் இந்த சிறுவர்கள். குரல் தொடங்கினரே கோவலர், குரல் தொடங்கினரே கோவலர். குரலை இசைக்க தொடங்கினார்கள் கோவலர்கள். அழல் தொடங்கினரே ஆகியோர். உடனே அவள் அழத் தொடங்கிவிட்டாளாம். மாலை வந்துவிட்டது, இன்னும் காணவில்லை என்று அவள் வருந்துவாளாம். அதை இவ்வாறு சொல்லுவதுதான் உணர்ந்த அறிமடம் சிறப்பினும். முதல்ல தலைவன் ஒரு பேதைத்தன்மையுடையவனாக, காதல் ஒன்றே உடையவனாக இந்த தோழிக்கு தோன்றினான். பிறகு அவனோடு பழக அவன் அறிவுடையவனாகவும் சான்றவனாகவும் இருந்தான். அதை தலைவியிடம் சொல்லும் போது, ஆள் நல்ல ஆளுதாங்க, நல்ல ஆளுதாம்மா,
நல்ல ஒரு அறிவுடையவனா தெரிகிறது, குடும்ப பொறுப்பவனிடம் இருக்கும் போல தெரிகிறது என்றெல்லாம் முன்பு இல்லாத அறிவுடனை இப்போது இருப்பதாக கூறுவது. அடுத்து ஓம்படை கிளவி பாஞ்சுங்கள். இது ஒரு அருமையான ஒரு கூற்று. இந்த ஓம்படைங்கிறது, ஓம்படைன்னா ஒப்படைக்கிறது. இதுவரை நானும் அவரும் விளையாடிட்டு இருந்தேங்க. இந்த காணல்லையும் கழிவிலையும் கழிக்கரையிலையும் கடற்கரையிலையும் நானும் அவருமாக பேதை பெண்களாக நன்றிகள் போல ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தோம். அவருடைய உள்ளத்திலே காதல் வந்து விட்டது. இனி அவள் என்னை பிரிந்து உன்னிடம் வந்து விடுவாள். நீ அவளை கூட்டிட்டு ஊருக்கு போயிடுவ, திருமணம் ஆகிடும் ஊருக்கு போயிடுவ. நான் வருந்தத்தான் வேண்டும், ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அவள் இந்த பருவத்தில் உன்னை கவரக்கூடியவளாக இருக்கிறாள். செல்ல செல்ல அவளுக்கு நரை தோன்றும், உடம்பிலே திரை தோன்றும், அகவை முதிரும். அந்த காலத்திலும் கைவிட்டுடாதப்பா என்று சொல்லுவா. அதுதான் ஓம்படை. நரையோடு முடிப்பினும் நீத்தல் ஓம்புமதி பூக்கள் ஊற என்று அப்படி சொல்லுவாள் இந்த தோழி. அதனால்தான் தொல்காப்பியர் தோழியும் ஒரு வகையில ஒரு தாய் தான். அடுத்தது யார் இந்த தோழிங்கிறத பின்னாடி சொல்ல போறார் தொல்காப்பியத்துல. செங்கடி மொழியால் சிதை உடைத்தாயினும் கொஞ்சம் கடுமொழி சொல்லி கூட இவர்களை நெறிப்படுத்துவது அவருடைய கடமை. என்புநக பெருங்கோள் வழி சென்று கடை அன்புதலை எடுத்த வன்முறைக்கும். ஒரு கடுமொழிகள் சொல்லுகின்ற இடத்திலும் கூட மனத்தினால் இனியடாகி கடுஞ்சொல் சொல்வாளே தவிர அது செங்கடுமொழினா, கடுமொழி அது செங்கடுமொழின்னா அது ஒன்றும் சுட்டுவிடாத சொற்கள். தோழி செவ்விய கடிய சொல்லால் தலைவன் அன்பு சிதை உடைத்தாயும் என்புருகுமாறு பிரியப்பட்டவரிடத்தில் சென்று அவன் இன்னும் உன்னை சிறந்து கொள்ள மாட்டான், நீ கவலைப்படாத, அவன் அன்புடையவன் அழிப்பன் என்று ஆற்றுவிக்கும் இடத்திலும் தோழி பேசுகிறார். எப்படி நீங்க கொஞ்சம் அவனை பற்றி எல்லாம் தெரியும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு பாட்டு காட்டியிருக்கார் பாருங்க உரையாசிரியர். இளம்பூரணர் காட்டுறாரு, நச்சினார் கிரீவன் காட்டுறாரு. பரணர் என்ற ஒரு பெரும்புலவன், கபில பரணர் என்று 2 பேரையும் சேர்த்து சொல்லுவாங்க. அந்த பரணர் குறுந்தொகையில ஒரு பாட்டு பாடுறாரு. மகிழன் மார்பே வெய்யால் தலைவனுடைய மார்பு உனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, அதை சென்று அணைய வேண்டும் என்பது உன்னுடைய கருத்தாக இருக்கிறது. அடியல் வாடி தோழி வருந்தாதிய தோழி, நீ நம்ம நர்மா வந்து நாட்டில் போகிய ஒன்றுமொழி கோசர் போல வந்த சூழ்ச்சியில் வேண்டுமான் சிறிதே. இந்த 3 அடி நினைச்சு பாருங்க. மன்னனுடைய காவல் மரம், நாட்டினுடைய காவல் மரம் மாமரம். இந்த காவல் மரத்துல யாரும் ஒரு கையை கூட வைக்கக்கூடாது. வச்சா விட மாட்டான் அந்த அரசன், கையை வெட்டுவான், உயிரை வாங்கிடுவான். ஒரு பெண் அதுல இருக்கக்கூடிய மாங்கனியை தின்றுவிட்டாள் என்பதற்காக பாறையில வச்சு வெட்டி கொன்னான் மன்னன். எப்ப பெற்றோர்களில் இருந்து வந்து என்னுடைய மகை போல ஒரு பொன்னால் ஒரு பாவை செய்து கொடுக்கிறேன், பிறகு 81 யானைகளை பெறுகிறேன் என்று சொன்னபோது கூட உடன்படாதவனாக அந்த பெண்ணை பாறையில வைத்து கொண்டான். அந்த பாறைக்கு இன்றும் பேர் என்னன்னு கேட்டா திங்களாம்பாறான்னு தெலுங்கு நாட்டுல அதுக்கு பேரு, சித்தூர்ல அதுக்கு பேரு பெண்கொன்ற பாறைன்னு பொருள். அத கபிலரும் பாடுகிறார், பரணனும் பாடுகிறார். அப்ப இவ்வாறு நன்னன் செய்ததை கேட்ட கோசர் என்ற சிற்றரசர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்தார். சூழ்ச்சின்னா இங்க வேண்டாது இல்லை, ஆழ்ந்து கருதி ஏதோ ஒரு உத்தியினாலே போய் நன்னனுடைய அந்த மாமரத்தை அழித்தார்கள். அது என்ன ஆராய்ச்சி என்ன உத்திங்கிறது சொல்லப்படலை. அதை வைத்துதான் நான் கயற்கண்ணி என்று ஒரு நாடகம் எழுதியிருக்கிறேன், செய்யுள் நாடகம். அதனால இந்த 3 வரியில ஒரு வரலாற்று உண்மை பொதிந்திருக்கிறது. அதனால தலைவன் என்னிடம் விரும்புகிறான் என்பதற்காக அவன் விரும்பியவாறெல்லாம் நீ ஒழுகக்கூடாது. கொஞ்சம் ஆராய்ச்சி வேணுமா, கொஞ்சம் சூழ்ச்சி வேணுமா. இந்த சூழ்ச்சிங்கிற பொருள் இப்ப வேண்டாதது நினைத்தல் அல்ல. பாரதி கூட இந்த சொல்ல நல்லா கையாள்றார். அண்ணல் காந்தியடிகளை பற்றி சொல்லுகிறது, விடுதலை அடையும் படிக்கொரு சூழ்ச்சி செய்தாய். அது என்ன சூழ்ச்சி? அதுதான் சத்தியாகிரகம் என்று சொல்லுகின்ற அறப்போர். அதனால அந்த சூழ்ச்சிங்கிற சொல்ல பழைய பொருளே பாரதியார் கையாளுகிறார்.
இங்கே அதே போல ஆழ்ந்து கருவிகள், சூழ்ச்சின்னா ஆழ்ந்து கருவிகள் என்று பொருள். அவ்வாறு பேசக்கூடிய நிலை பார்க்கிறோம். அப்புறம் ஆற்றது தீமை அறிவுறு கலக்கமும், இதெல்லாம் தலைவனிடம் பேசுகிற போது விரைவில் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பா அப்படின்னு சொல்லுவது. ஆற்றது தீமை அறிவுறு கலக்கமும், நீ வர்ற வழியை நினைச்சா எங்களுக்கு மனசெல்லாம் நடுக்குது. கருங்கன் தாட்களை பெரும்பெரிவிற்றன கைமையுள்ளா காமர் வந்து கல்லா வந்தவர்கள் கிளை முதல் சேர்த்து ஓங்குயிர் எடுக்கத்து பாய்ந்து குன்ற நாட நடுநாள் வாரல் அப்படின்னு சொன்னான். நீ வர்ற வழி எப்பேற்பட்டது, அங்கே விலங்குகள் எல்லாம் வழிக்கு பாறையிலிருந்து வழிக்கு கீழே விழுந்து உயிர் விடக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். உனக்கு ஏதாவது ஏற்பட்டா இருக்கிறது என்ன ஆகிறது என்று சொல்லுவது. காப்பின் கடுமையும் கையறவரியும் தாயினாலும் பிறராலும் தலைவியை வீட்டில் வைத்து காக்கின்ற காவல் கடுமையாக முற்றுகின்ற காலத்திலும் கடனும் பொழுதும் வரைநிலை விலக்கி காதல் மிகுதி உளப்படத் பெறவும் முதல்ல சந்தித்த களம், இடம், பொழுது ஆகியவற்றை மாற்றி சொல்லுகின்ற இடத்திலும் தோழி அவ்வாறு பேசுவாள். நாடும் ஊரும் இல்லும் குடியும் பிறப்பும் இறப்ப நோக்கி அவன்மையும் தோன்றிய கிளவியுடைய தொகை அணுநிலை வகையான் வரைதல் வேண்டியும் நாடு ஊர் இல்லம் குடிங்கிறது அந்த நான்க சொல்லுவா. உன்னுடைய நாடு மலை நாடு, உன்னுடைய ஊர் அந்த மலையகத்து ஒரு ஊர், உன்னுடைய குடி நல்ல, உன்னுடைய இது குடும்பம் நல்ல குடும்பம், நீ நல்ல பாரம்பரியத்தை உடையவன், என்னுடைய பிறப்பு சிறப்புடையது என்றெல்லாம் எடுத்து அவனை பாராட்டி அவனை இந்த திருமணத்திற்கு பொறுமையா இருப்பா. குறியா இன்பம் எளிமை நின்மலை பல்வேறு வகையில் விளங்கும் நாட. அது அகநானூற்றில கபிலர் பாட்டு. உன் நாட்டுல எல்லாமே இருக்கு, இன்பத்திற்குரிய பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன. அங்கு குரங்குகள் எல்லாம் வாழைப்பழத்தை தின்று மகிழ்கின்றன, தேனை குடித்து மகிழ்கின்றன, தேனடையிலிருந்து தேனை பருகுகின்றன. இப்படியெல்லாம் குறித்த இன்பத்தை எல்லாம் அடையக்கூடிய நாடு அது. அதனால உனக்கு என்ன கெட்டு போய்விடும், உறுதியாக இவளை பெறலாம் என்று சொல்லுவது. அடுத்தது உடனே என்னன்னா அறத்தோடு நிற்றல். இந்த அறத்தோடு நிற்றல்ங்கிறது ஒரு அருமையான ஒரு கலைச்சல், ஒருவழித்தனத்தல் மாதிரி. இதுவும் அறத்தோடு நிற்றல்னா அந்த இப்பவும் நம்ம அரசு துறைகள் எல்லாம் ஒரு புரோட்டோகால் தான். உடனே நேரடியா கலெக்டர் அங்கிருந்து வந்து ரெவன்யூ சட்டத்தை பேச மாட்டார், வருவாய் அலுவலகத்தை பேச மாட்டார். உடனே அவர் என்ன சொல்லுவார், டெப்டி கலெக்டர் பேசுவார். டெப்டி கலெக்டர் அவருக்கு பிறகு என்ன பேசுவார், தாசில்தார்கிட்ட பேசுவார். தாசில்தார் டெப்டி தாசில்தார்கிட்ட பேசுவார். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு முறை. அதுபோல இந்த தோழி தான் அறிந்த காதலை உடனே செவிலியிடம் சொல்லுவார், பெற்ற தாயிட்ட சொல்ல மாட்டான். செவிலியிடம் சொல்ல, செவிலி பெற்ற தாயிடம் சொல்ல, பெற்ற தாய் தந்தையிடமும் தன்னுடைய மகன்களிடமும் சொல்ல, இப்படி போகணும். இதைத்தான் ஐயச்செய்கை தாய்க்கு எதை மறுத்து தாய் கொஞ்சம் ஐயப்படுகிறாய். என்ன எங்க போயிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும், 1 மணி நேரமா காணும் என்று அவள் ஐயப்படுகின்ற போது, அதெல்லாம் இல்லம்மா இங்கேதான் இருந்தோம், நீங்க பார்க்கல, உங்களுக்கு வர வர வெள்ளெடுத்து வந்துடுச்சு என்று இப்படியெல்லாம் பொய்யன மாற்றி நெய்வழி கொடுத்து அதை உண்மையாக ஏதாவது ஒன்றை மாற்றி சொல்லுகின்ற இடத்திலும் அவள் தோழி கூறப்பெறுவாள். என்ன அருமையான பாட்டு. அகநானூற்று 158வது பாட்டை பாருங்க. சூருடை கிளம்பில் சுடற்பூவைந்து தாம் வேண்டுவையும் அணங்கார் வருமே. உங்களுக்கு தெரியாதா, நீங்க தலைவியை பார்த்தேங்கிறீங்க, தலைவி இல்லம்மா, அது இந்த காட்டில் இருக்கிற ஒரு கடவுள், அது ஒரு பெண் தெய்வம். அது வேண்டுகின்ற உருவத்தை எல்லாம் அது கொள்ளுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது தலைவி மாதிரி வந்திருக்கும் போல இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்க போல் இருக்கு. அதை பார்த்துட்டு தலைவின்னு அவளை போய் சுமந்து விடுகிறீர்கள் என்று சொல்லுவார். ஞானவின் வாயே போல துஞ்சுனர் கனவாண்டு மறுத்தலும் உண்டு. கனவு கொண்டிருப்பீங்க, அதை நனவுன்னு நினைச்சுக்கிட்டு இவளை என்னுடைய தோழியை நீங்க காயுறீங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா,
என்று அதனை மறுத்து சொல்லுகின்ற இடத்திலும் அந்த தோழி பேசுவாள். அவன் இளங்குறினும் தலைவனாலே கூட்டத்திற்கு விலக்கம் ஏற்பட்டாலும் இடையூறு ஏற்பட்ட காலத்திலும் பேசுவாள். காப்பு மிகுதியாகவும் காவல் மிகுதியாகவும் பிறர் வரைவாலும் ஒரு தடை ஏற்படுகின்ற காலத்திலெல்லாம் அவள் பேசுவாள். களம்பெற காட்டியும் சந்திக்க வேண்டிய இடத்தை பற்றி சொல்லுகின்ற இடத்திலும் திறன் வரைவாயும் வேறு யாராவது பெண் கேட்டு வருவாங்க, அப்பவும் உடனே தோழி உடனே செவிலியர்கள் சொல்லுவா, அம்மா வேண்டாம்மா, இது அவருடைய உள்ள வேறு வகையாக இருக்கிறது என்று சொல்லுதல். அவன் வரைவு மறுப்பினும், அதாவது அவன் இந்த திருமண நிகழ்ச்சியை மறுத்து சொன்னாலும், அதாவது மறுத்துன்னா அறவே இல்லை, இப்ப வேண்டாம்மா, அடுத்த மாதம் நான் பார்த்து என்னுடைய பெற்றோர்களிடம் சொல்லி அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகின்ற இடத்திலும் முன்னிலை அறமனப்படுதல் என்கிற வகை நேராகவும் சொல்லிடுவா சமயத்துல, இல்லாட்டி அறத்தொடு நிற்றல் என்ற வகையில மெல்ல மெல்ல படிப்படியாக எண்மொழிகளாலும் சொல்லுவார். குறைதீர்களில் தாயிடை புகுத்திலும் தாயிடம் எடுப்பதில் சொல்லுகின்ற இடத்திலும் அவள் கூற்று நிகழும். அடுத்து வரை உடம்பட்டோர் கடாவல் வேண்டினும், சரி திருமணத்திற்கு பெற்றோர்கள் இசைந்து விட்டார்கள் என்ற செய்தியை தலைவரிடம் சென்று சொல்லுகின்ற போதும் ஆங்கதன் தன்மையில் வன்முறை என்பது தலைவியை வற்புறுத்துவது. தலைவியை உடனே பார்த்து என்னன்னா ஆச்சு, அவங்களை இசைந்துட்டாங்க, நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் மறுபடியும் சென்று இப்ப சந்தித்துக் கொள்ளுதல் என்பது வேண்டாம் என்று 4 வகையாக தோழி கூற்று நிகழும். அடுத்தது செவிலி. செவிலி என்பவர் யார்? அதான் வளர்ப்புத்தாய். இந்த வளர்ப்புத்தாயுடைய பொறுப்பு மிக அதிகம். இவளுக்குத்தான் கூற்று அதிகம். நற்றாயை நோக்குகிற போது இவளுக்குத்தான் கூற்று அதிகம். இது எதற்காக இப்படி ஒரு படைப்பு என்று கேட்டா, அதாவது ஒரு குடும்ப அமைப்பிலே ஒரு பெண்ணை பெற, ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆண்மகனை பெறுகின்ற ஒரு தாய் இருக்கிறாள, அவர் நற்றாய் என்று சொல்லப்படுவார். அது ஒரு பெருங்குடி, செல்லுமிக்க ஒரு குடியிடம் இருக்கக்கூடிய அவர்கள் பெறுகின்ற தாய் நற்றாய். அடுத்து இந்து புறந்திருந்தல் எந்தலை கடனேன்னு சொல்றவா அவதான். அதுக்கு அடுத்தபடியாக அவளை வளர்ப்பவள், அவள் உடன் இருந்து தேடுகின்றவள், அவள் தான் செவிலி, வளர்ப்பு தாய். இந்த சோழ நாட்டுக்கு ஒரு செவிலி இருக்கிறார். அது யார் இந்த செவிலி? செல்வச் செவிலின்னாரு பட்டினப்பாளைய ஆசிரியர். சோழ நாட்டிற்குரிய செல்வச் செவிலி யாருன்னு கேட்டா காவிரி. காவிரி தான் சோழ நாட்டிற்கு செவிலி. அது போல இந்த தலைவிக்கு ஒரு செவிலி, ஒவ்வொரு செவிலி இருப்பா. இந்த செவிலியினுடைய மகள் தான் தோழி. அதை பின்னால ஒரு நூற்பா சொல்லும். களவு அலராயினும் 2 பேருக்கு மட்டுமே, இவருக்கு மட்டுமே தெரிந்த களவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊரிலே பரவுகின்ற காலத்திலும் இது செவிலி உடனே அப்பதான் வருகிறார் காட்சிக்கு. களவு அலராயினும் காமம் மெய்ப்படுத்தினும் தலைவியுடைய உடம்புல ஒரு சிறு வேறுபாடு தெரிகிறது, ஒரு பொலிவு தெரிகிறது, ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது. ஏதோ அவளாக பேசிக் கொள்ளுகிறார், சிரித்துக் கொள்ளுகிறார் என்று இவ்வாறு களவு அலராயினும் காமம் மெய்ப்படுத்தினும் அளவு மிக தோன்றினும் அப்படி பார்க்கின்ற போது உடம்பினுடைய அளவுல ஒரு பூரிப்பு தெரிகிறது. தலைப்பெய்து காணினும் அதே போல 2 பேரையும் ஒன்றாக பார்க்க நேரிட்ட காலத்திலும் கட்டினும் கடங்கினும் வெறியன இருவரும் ஒட்டிய தரத்தார் செய்தி கண்ணும். உடனே என்ன இது, இந்த தலைவிக்கு உடல் நலம் இல்லாம இருக்கிறா போல தெரிகிறது, இதை நாம சரியா கேட்கணுமே என்று சொல்லிவிட்டு புரட்சியை கூப்பிட்டு, குறி சொல்லக்கூடியவளை கூப்பிட்டு, இந்த வீட்டு பெண்ணுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாத போல தெரியுது, அதை பார்த்து சொல்லுன்னு உடனே அவ என்ன பண்ணுவா, கட்டினும் ஒரு முறத்துல மெல்ல வச்சு சிரிப்பா. ஒற்றைப்படையா வந்தா இப்படி, இரட்டைப்படையா வந்தா இப்படி, ஒற்றைப்படையா வந்தா நோய், இரட்டைப்படையா வந்தா ஏதோ தெய்வம் தூண்டி இருக்கிறது என்று இப்படியெல்லாம் பார்த்து சொல்லக்கூடியதுதான் கட்டு. அதே போல கடற்சி காய்களை கொண்டு எண்ணி நிமித்தம் பார்த்தல் கடல். கட்டினும் கலங்கினும்
வெறியனை இருவரும் ஒட்டிய தரத்தார். உடனே வெறியாட்டு நிகழ்த்துவாங்க. வேலனை கூப்பிட்டு, இல்லப்பா வேலன்னா அவன் வேலை கையில வைத்திருக்கிறவன், அது மட்டுமல்ல முருகன் நெறியவன். அதாவது முருகன் அவனுடைய உடம்புல ஆக்கிரமிக்கிறான். முருகனாகிய தெய்வம் இந்த வேலையுடைய ஒருவன் பால் இந்த குறிஞ்சி நிலத்த ஒரு பூசாரியவன், அவனுடைய உடம்பின் கண்ணை அவன் ஏறி நிற்கிறான். இந்த தெய்வம் ஏறிய செயல். அப்ப அவன் ஆடி நரம்பு எல்லாம் புடைக்க, முகமெல்லாம் சிறக்க, தெரிகிறது இந்த பெண்ணுக்கு இது சில நாளாக காட்டிலே சென்ற போது அங்க ஏதோ ஒரு சிறு தெய்வங்களை திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். அவ்வாறு வெறியாட்டு நிகழ்கின்ற போதும் செவிலி சொல்லுவாள், காதல் கைமிக கனவின் அறற்றலும். காதல் மிகுந்த காலத்து தலைவி கனவிலே அறற்றுவாள். அப்போதும் செவிலி பேசுவாள். போக்குடன் அறிந்தது தோழியை வினாதலும். தோழியை கேட்கின்ற போதும் பேசுவாள். தெய்வம் வாழ்த்தலும் எல்லாம் கடவுள்தான் இங்கெல்லாம் முடிச்சு வைக்கணும் என்று சொல்லுகின்ற போதும் செவிலியினுடைய கூற்று நிகழும். அப்ப இந்த வெறியாட்டு நடக்கும் போது எப்படி பேசுவா அதை பார்க்கணும். இல்ல வேலனை கூப்பிட்டாச்சு, வெறியாட்ட போறா, வெறியாட்டு நிகழ போகிறது. அப்ப அந்த தலைவி என்ன பண்ணுவா, தோழியை பார்ப்பா, என்னம்மா அது, எனக்கு நோயா வந்திருக்கு, எனக்கு காதல் வந்திருக்கு, அது தெரியாம அம்மா அப்படி ஒரு வேலனை கூப்பிட்டு வெறியாட சொல்லுகிறா. அவன் ஏதாவது சொல்ல போய் உடனே என்ன பட்டினி போட்டு அல்லது எனக்கு வேண்டாத மருந்தெல்லாம் கொடுத்து துன்பப்படுத்துவார்களை சொல்லக்கூடாதான்னு தோழியை பார்க்க, தோழிக்கு தாயிடம் ரொம்ப அச்சம். அவன் உடனே செவிலியை பார்க்க, செவிலி என்ன சொல்லுவாளா, தாயிடம் பேச மாட்டா, அவளுக்கும் அச்சம். அந்த வேலனை பார்த்து பேசுவாள். மின்னணங்கம்மை அறிந்தும், வேலனே உன்னால ஏற்பட்டது இல்லை, முருகனே உன்னால ஏற்பட்டது அல்ல இந்த நோய். மின்னணங்கம்மை அறிந்தும் அண்ணாந்து சார்நரும் கடம்பின் கண்ணில் சூடி கடப்ப மாலை அணிந்து கொண்டு அங்கிருந்து வேலையை வைத்துக் கொண்டு ஆட்டம் ஆடி வெறிமணி வந்தோய் இந்த வெறியாடு களத்திற்கு நிற்கக்கூடிய பூசாரியே, கடவுளாயினுமாக உன்கிட்ட கடவுளே இருந்தாலும் சரி உனக்கு அறிவே இல்லைன்னா மடவை மன்ற வாடிய முருகன். முருக தெய்வமே உனக்கு அறிவில்லை, இவை கொண்டது நோயா, இது காதல் அல்லவா, அதை சொல்லாம நீ ஏதோ நோயின்னு சொல்ல போற என்று செவிலி பேசுகிறாள். இந்த மாதிரி இடத்திலும் செவிலி பேசுவாள். அடுத்து காதல் கைமிக கனவின் அறற்றலும் தோழியை வினாதலும் தெய்வம் வாழ்த்தலும் போக்குடன் அறிந்ததும் மிச்சக்கண்ணும். உடனே இதெல்லாம் ஒன்றும் சரியா வரல. இந்த வெறியாட்டு நிகழ்வதற்கு முன்னாலேயே இதெல்லாம் ஒன்றும் சரியா வராது போல தெரிஞ்ச நிலையில உடம்போக்கு நிகழும். சொல்லிடுவா, நீ வேற ஊருக்கு போய் அவனோட போய் திருமணம் செய்து கொள், அப்புறம் இவங்க எல்லாம் சரியா வந்துருவாங்க என்று சொல்லி அனுப்பி விடுவா. அதுதான் வெறியாடு களத்திலே வேலன் முருகு தீண்டப்பெற்ற நிலையில் குறி சொல்லுவதற்காக முற்படுவான். அவன் என்ன சொல்ல போகிறான் என்பது இந்த சிலைக்கு தெரியும். ஏதோ இந்த தலைவிக்கு ஒரு நோய் என்று அவன் சொல்லிவிடுவான். அவ்வாறு சொல்லுதலை தடை செய்ய வேண்டும் என்று கருதுகின்ற செவிலி என்ன செய்வாள் என்றால், தாயிடம் பேசுவதற்கு அஞ்சிய நிலையில் அந்த வேலனிடம் பேசுவாள். வேலனே, உன்னை முருகு தீண்டிய நிலையிலும் நீ அறிவுடையவனாக தோன்றவில்லை. கார்னரின் கடம்பின் கண்ணி சூடி வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய் நீ வெறியாடு களத்திற்கு நிற்கிறாய். இப்போது சொல்லுகிறேன், இது உன்னால் ஏற்பட்ட நோய் என்று, ஒரு தெய்வம் தீண்டியதால் ஏற்பட்ட நோய் என்று. அதனால கடவுளாயினுமாக நீ கடவுளாகவே இருந்தாலும் சரி மடவை மன்ற வாழிய முருகே, நீ நீ மடையன். இந்த இடத்துல ஒரு குறிப்பு ஒன்று சொல்லுகிறேன், நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய சொல்தான் அது எவ்வளவு பிழையாக கை ஐயா திருப்பி விட்டு போச்சு போல.
ஆமாங்கம்மா. என்னன்னு தெரியல. நான் இன்னொரு முறை நான் இணைப்பு இது பண்ணிட்டு நான் கூப்பிடுறேங்க. ஐயா நீங்க இப்ப தொடங்கலாங்க ஐயா. சரி சரி. வெறியாடு களம் அங்கு யாரா இருக்கிறாங்க? நற்றாய் இருக்கிறாள், செவிலி இருக்கிறாள், தோழி இருக்கிறாள், தலைவி இருக்கிறாள். அதோடு வேலன் என்று ஒருவன், அவன் தான் முருகு மெய் நிழியவன் என்று சொல்லப்படுவான். முருகனாகிய தெய்வம் அவனுடைய உடலின் ஏறி இருக்கும். அந்த நிலையிலே அவன் ஆவேசமாக ஆடுவான். ஆடுகின்ற போது அவன் குறி சொல்லுவான். கையிலே வேல் வைத்திருக்கக்கூடிய அவன் சொல்லுவான். அப்போது கவலைப்பட்ட தலைவி நம்ம தோழியை பார்த்து பார்வையாலே சொல்லுவார், என்னம்மா இந்த ஆளு ஏதாவது எனக்கு ஒரு நோயின்னு சொல்லி தொலைக்க போறாரு, அதற்கு பிறகு எனக்கு மருந்து மாத்திரை அது இது வேப்பலை அடிக்கிறது இப்படி எல்லாம் போய்விடும், அதனால இப்பொழுதாவது உண்மையை சொல்லிடக்கூடாதான உடனே தோழி என்ன செய்வாள், செவிலியை பார்ப்பா. அவளுக்கு நற்றாயிடம் சொல்லுவதற்கு அச்சம், இந்த சுப்ரீமசி. அதான் உடனே தலைவி செவிலியை பார்த்து, அம்மா என்னம்மா இதுன்னு எல்லாம் கண்ணாலே பேசுவதுதான், மொழி இல்லை, சொற்கள் இல்லை. உடனே செவிலி சரின்னு சொல்லிட்டு அவ நற்றாயிடம் பேச மாட்டா, அவளுக்கு ஒரு அச்சம். அவ உடனே திரும்ப இந்த வெறியாடுகின்ற வேலனை பார்த்து அவள் பேசத் தொடங்குவாள். ஏ வேலனே, இது உன்னால் ஏற்பட்ட அல்லது உன்னையொத்த தெய்வத்தால் ஏற்பட்ட குற்றம் இல்லை. எந்த சூடும் இவளை தீண்டவில்லை. எந்த காட்டிலும் எந்த தெய்வமும் இவளிடத்து ஆக்கிரமிக்கவில்லை. ஆகவே இப்போது நான் சொல்லுகிறேன் கேள். பார்நெருங் கடம்பின் கண்ணி சூடி வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய். இந்த வெறியாடு களத்திற்கு நிற்கக்கூடியவனே, முருகு தீண்ட பெற்றவனே, நீ கடவுளாயினும் ஆக, நீ கடவுளா ஆக ஆயிருந்தாலும் சரி, மடவை மன்ற வாழிய முறை, நீ சரியான மடையன். இந்த இடத்துலதான் நான் ஒரு குறிப்பு சொன்னேன். இப்ப மடையன் என்ற சொல்லு இருக்குத, அது மா டா யா இன்னு எழுதணும். மா டா யா இன் மடையன் எழுதுனா அறிவு இல்லாதவன் என்று பொருள். மடம் என்றால் அறிவு இன்மை, மடையன் என்று சொல்லணும். டை போட்டுட்டா மா டை யா இன் மடையன் போட்ட சமையற்காரன்னு பொருள். எல்லாரும் இப்ப அறிவில்லாதவங்கிறதுக்கு டையே போட்டு எழுதுறாங்க, எல்லாரையும் சமையற்காரன்னு ஆக்கிட்டாங்க. அது மாதிரி அது ஒரு பிழை. இது மாதிரி பிழையற்ற ஒரு தமிழை நாட்டில் வளர்க்க வேண்டும், சரியாக கற்பிக்க வேண்டும். அந்த காலத்துல இந்த திண்ணைப்பள்ளி கூடத்துல இருந்து ஒரு ஆசிரியர் தமிழ் சொல்லி கொடுத்தான் பாருங்க, அவனுக்கு நிகரான ஆசிரியர்களை இந்த நூற்றாண்டுல எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால்தான் அப்படிப்பட்டவர்களை தேடி போய் படிச்சாங்க. தமிழ்நாட்டிலேயே தொல்காப்பியம் யாராவது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கியவர்கள் எங்க போனாங்கன்னா, சென்னையில தொல்காப்பிய வரதராஜ முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் நீங்க தொல்காப்பியம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தொல்காப்பியம் படிச்சாங்களாம். எப்படி படிச்சாங்கன்னு கேட்டா, பெருந்திரவியம் கொடுத்து மிகவும் அக்கறையோடு அவரிடம் தொல்காப்பியம் பயின்றார்களாம். அப்ப தொல்காப்பிய கல்வி எவ்வளவு இன்றியமையாதது.
இன்றைக்கு நல்ல வேலையாக கல்லூரிகள் எல்லாம் பாடமா வச்சிருக்கிறாங்க. நடக்கலைங்கிறது வேற, சரியா சொல்லப்படலைங்கிறதும் வேற. ஆனா அருமையான உரைகள் எல்லாம் நமக்கு கிடைத்து விட்டன, அச்சுல வந்து விட்டன. அதனால நாமே படிக்கலாம், ஒன்றும் குற்றம் இல்லை. இளம்பூர்ணர், நெச்சரார்க்கினியர், தெய்வச்சலையார், பேராசிரியர் என்று உரையாசிரியர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அந்த குறிப்புகளெல்லாம் நமக்கு ரொம்ப துணை செய்ய இந்த தொல்காப்பியத்தை நன்கு கற்கலாம். இப்படிப்பட்ட வகுப்புகளின் வழியாகவும் கற்கலாம். சரி, அதனால அவ்வாறு அந்த அந்த மாதிரியான வகுப்புல தான் உவே சாமிநாதையர் படிக்க வேண்டும் என்று அவருடைய தந்தையார் விரும்பி கொண்டு போய் திருச்சிரபுரத்துல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் சேர்த்தார். ஐயர் அவரு பெற்ற பெரும் பேரு மகாவித்வானிடம் பயின்றது. மகாவித்வானை போல ஒரு பெரிய புலவரை ஒரு நூற்றாண்டு போனாலும் கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பாடியிருக்கிறார், அவ்வளவு பெரும் புலமையுடையவர். ஆதிரங்களெல்லாம் அவரை போற்றினார். அதனால அப்படிப்பட்ட பள்ளிகள்ல படித்தவர்கள் இன்றைக்கும் பிழையின்றி எழுதுவார்கள், சிறப்பாக செய்வார்கள், தமிழினுடைய எல்லா துறைகளிலும் வல்லவர்களாக இருப்பார்கள். சரி, அடுத்து காதல் கைமிக கனவின் அறற்றலும், தோழியை வினாதலும், தெய்வம் வாழ்த்தலும், போக்குடன் அறிந்து நிற்றலும், பிரிவின் எச்சத்து மகள் நெஞ்சு வலிப்பினும். அதே போல தலைவனை பிரிந்த காலத்துல உடனே செவிலி சென்று அந்த தலைவிக்கு ஆறுதல் சொல்லுவார். இந்த வலித்தல் என்றால் தெளிவு உறுத்தல் என்று பொருள். ஒன்றும் கவலைப்படாதம்மா, அதான் அவரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு, பெற்றோர்களும் ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமே திருமணம் நிகழும் என்று சொல்லுதலும், இருவார் குடிப்பொருளும் இயல்பின்கண்ணும், ரெண்டு பேருடைய குடும்பமும் ஒரு வகையில ஒற்றுமை உடையனவாக இருக்கின்றன. அவற்றினுடைய தகுதி பார்க்கணும். இந்த இடத்துல தகுதிங்கிறதுல செல்வ தகுதி இல்லை, அவருடைய பண்பு தகுதிகளை தான் சொல்லுகிறார். அது பின்னாலையும் பார்க்கலாம். இயல்பு தலைவனுடைய குடிமை தன்னுடைய குடிமையோடு ஒத்திருத்தலையும் அவள் இந்த செவிலி ஆராய்ந்து பார்க்கிறார். செவிலிக்கு ஒரு பெரும் பொறுப்பு. இதுல ரொம்ப சிறப்பு என்னவென்றால், பண்டைய இலக்கணம் பொருள் இலக்கணம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு சான்று சொல்லி இங்க நான் முடிக்கிறேன். அது குறுந்தொகை பாட்டுல ரொம்ப அருமையாக ஒரு காலையே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே அகல் இறுதி சென்றின் நீதினும் என்ற பலரே உலகத்து பிறரேங்கிறது ஒரு செவிலியினுடைய கூற்றா வரக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டுல ரொம்ப அருமையாக 42வது குறுந்தொகை பாட்டு அதுல என்ன சொல்லுகிறாருன்னா, செவிலி தேடிட்டு போறாளாம் மகளை காணுமேன்னு. அப்ப அந்த மணல்ல செல்லுகின்ற வழியில 4 காலடிகள் தெரிகின்றன. ஒரு காலடி எப்படி இருக்குன்னு கேட்டா நெடிலடி, அதாவது யாப்பு சொல்லுகின்ற போதுதான் அது தெரியும். 5 சீர்களை உடையது நெடிலடி. பக்கத்துல தலைவனுடைய அடிகள் அதை விட கொஞ்சம் அளவு குறைச்சலா இருக்கு, அளவடி, அதாவது 4 சீர்களை உடைய அடி. இந்த 4 அடியும் இப்படி 5 சீர்களை உடைய அடி ரெண்டும், 4 அடி 4 சீர்களுடைய அடி ரெண்டும் இருந்தா அதுக்கு பேரு வெண்துறை பாட்டுன்னு பேரு. பார்த்த உடனே அழகான ஒரு வெண்துறை பாட்டு இந்த மணல்ல எழுதப்பட்டது போல தெரிகிறது. உடனே இந்த செவிலி திரும்பி பார்க்கிறாளாம், தன்னுடைய அடிகள் இருக்கின்றன, இதுல போய் கலந்தா 6 அடி அப்படி ஒரு பாட்டு இல்லை, அதனால இதுல நாம தலையிடக்கூடாது என்று திரும்பி விடுகிறாள். அதுக்கு என்ன பொருள் என்றால், இது உலகத்து இயற்கை, அவள் சரியாகத்தான் ஒரு முடிவு செய்து தலைவனோடு உடன் போயிருக்கிறாள், வந்து விடுவாள் என்று கருதி. இந்த பாட்டு சங்க காலத்து பாட்டு. இதை பிற்காலத்துல நம்முடைய காலத்துல சென்ற நூற்றாண்டுல துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள்ங்கிறவர் அருமையாக திருவெங்கை கலம்பகம் என்ற ஒரு கலம்பகத்துல இதை பாடியிருக்கிறார். எதற்காக இது சொல்லுகிறேன் என்றால், சங்க மரபு என்பது 20ஆம் நூற்றாண்டு வரையில கூட இன்னமும் கூட அது வற்றாமல் காய்ந்து போகாமல் அப்படியே பலருடைய புலமை நெஞ்சங்களிலே படிந்து செய்யுளாக வெளிப்பட, கவிதையாக வெளிப்பட நாம் காண்கிறோம். அதனால அந்த இலக்கியத்திற்கு என்றும் இறப்பு இல்லை, மறைவு இல்லை. அதுவும் அகத்திணை இலக்கியம் மிக உயர்ந்த இலக்கியம். அதை குறித்து எத்தனையோ 1000 பாடல்கள் தோன்றிவிட்டன. அந்த மரபை விளக்கி அதே போல
அந்த காலத்து களவெல்லாம் இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனால் பாடுகிறவன் இப்போதும் அந்த காலத்து களவைத்தான் பாடுகிறான். அது திரைப்பட பாடலாகினும் கூட அப்படித்தான். செவிலி சொல்றாள, தோழி சொல்றா, செவிலி சொல்றான்னு பாக்குறோம்ல. இவர் ஒரு இடத்துல ஒரு திரைப்படத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மயிர் கூச்சிருந்தது. என்னவென்றால், ஒரு பெண் ரொம்ப துன்புற்ற நிலையில விழி இரண்டு இல்லாதவள், பார்வை இல்லாதவனுக்கு இப்ப மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. ஆனா யார் மனம் செய்து கொள்வார்கள் இந்த உலகத்துல? அப்போ ஒரு பாட்டு, அந்த இடத்துல ஒரு பாட்டு எழுதி இருக்கிறான் பாருங்க. தனியாக வாழும் நிலையின்றி இல்லை தோழி, குலமாதர் யாரும் தனியாக வாழும் நிலையின்றி இல்லை தோழி. இந்த உலகத்துல அப்படி எந்த பெண்ணும் தனியாக வாழ வேண்டும் என்ற விதி அமைப்பு இல்லைம்மா. உனக்கென்று வருவான், உனக்கென்று ஒருவன் உன்னை தேடி வருவார் என்று அந்த பாட்டு. இது அப்படியே சங்க பாட்டினுடைய கருத்து தான் இல்லை. இதைத்தான் இவ்வாறு இந்த எத்தனை நூற்றாண்டு போனாலும் கூட இந்த இலக்கியம் மறையாது. ஆக இவையெல்லாம் இந்த செவிலியினுடைய, இந்த 13ம் செவிலியினுடைய கூற்றாகும் என்று பார்த்தோம். அடுத்த நூற்பா, தாய்க்கும் வரையாறு உணர்வு உடம்படினே. ஆக செவிலி வரையில தெரிந்து போயிட்டா அதுக்கு பிறகு தாயோடு உணர்வு உடம்பட்ட நிலையில் சரியாக சினந்து கொள்ள மாட்டா, ஏற்றுக்கொள்வாள். அது செவிலி சொன்னா ஏற்றுக்கொள்வாள் என்று அறிந்த நிலையில் நற்றாய்க்கும் அதனை எடுத்து சொல்ல தவற மாட்டார்கள். நற்றாய் என்றால் பெற்றதாய். தாய்க்கும் வரையார் உணர்வு உடம்படினே. அதுதான், அது ஃபைனல் இல்லை. அதுக்கப்புறம் போகணும், எங்க தந்தையிடம் போகணும். தந்தை கடுமையான கையில வில்லும் வேலுமாக இருப்பவன் அவன். அதை விட உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்களே இளைஞர்கள், அவர்கள் அடங்கா சினம் கொண்டவர்கள். அப்படி ஆச்சா எவன் அவன் உயிரை வாங்கி விடுறான். தலித்தொகையில ரொம்ப அருமையாக சொல்லுவானவ, உடனே ஒரு பகலெல்லாம் உறுத்து எழுந்து ஒரு பகல் முழுமையும் ஆச்சா போச்சா அவனை பாரு என்ன செய்யறன்னு. இங்க வந்து நம்ம வீட்டு பொண்ணு திருமணம் பண்ணி இருக்கிறான்னு வர்றானோ, சந்திச்சானோ, அவன் ஒரேடி அவன் தலையை வெட்டிடுறான் பாருன்னு எழுந்திருச்சானான். எழுந்திருச்சு எல்லாரும் கத்துறான். காலையில இருந்து ஒரு பகலெல்லாம் உறுத்து எழுந்து அப்புறம் ஆறி, இருவர்களும் குற்றம் இல்லையா, 2 பேரிடத்தும் குற்றம் இல்லை என்று பெருமந்து சாய்த்தார் தலை. நல்ல குடும்பத்து பையனாதான் தெரியுது. 2 பேரும் ஒன்றும் வரையிறந்து போகவில்லை, அளவிறந்து போகவில்லை, ஏதோ உள்ளம் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்கள் திருமணம் செய்து வைத்து விட வேண்டியதுதான் என்று அவர்கள் முடிவுக்கு வருகிறார்களாம். இதுதான் களவினுடைய இலக்கணம், கலித்தொகையில சொல்லப்படுகிறது. அடுத்து, கிழவோன் அறியா அறிவினை இவளன. உடனே அந்த பெற்றோர்களுடைய நிலையை பாருங்க. கிழவோன் அறியா அறிவினை இவளன. அந்த தலைவன் பற்றி இவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு சந்திப்புல காதல் கொண்டு விட்டாலே தவிர நாம என்ன செய்வது? அவனை பற்றி நாம கேட்கணும், இல்ல 4 பேரை கேட்கணும். இதை சொன்னதை நம்பிட்டு நாம இந்த திருமணத்துல இறங்கக்கூடாது என்று கருதி, மையறு சிறப்புன்னு உயர்ந்தோர் வாங்கின் குற்றமற்ற பெரியவர்களை அந்த ஊர்காரங்களை பார்த்து கேட்போம். இந்த பையனை பத்தி சொல்றாங்களே, நல்ல பையனா, நல்ல ஒடுக்கமுடையவனா, நல்ல குடி பிறந்தவனா, நல்ல பண்புடையவனா என்றெல்லாம் அவர்கள் கேட்பார். உயர்ந்தோர்னா பண்பினாலே உயர்ந்த பெரியோர். நச்சினார்கிரி இருந்த இடத்துல உரை எழுதுகிற போது அந்த இடர் முதலான உயர்ந்தோர்னு எழுதினார். அது அவருடைய உரையினுடைய இயல்பு. அதுதான் அந்த உயர்ந்தோர் வாங்கி ஐயக்கிழவியின் அறிதலும் உரித்தே. கொஞ்சம் ஐயப்பட்டு கேட்பதற்கும் உரியவர்கள். தமக்கொத்த தலைவனை தேடிக்கொள்ளுகின்ற அறிவு இவளுக்கு இல்லை. ஆகவே நாம் இதனை பற்றி ஆராய வேண்டும் என்ற கருத்தோடு தக்கவர்களை பார்த்து உசாவாள் இந்த செவிலி. அவன் மற்றவர்களும் தான், தாயரும் தான். தன்னுரு வேட்கை கிழவன் முற்களத்தில் எண்ணுங்காலை கிளத்திக்கு இல்லை. அதாவது இந்த தலைவன் தலைவி 2 பேரும் சந்தித்துக் கொள்ளுகின்ற காலத்துல தன்னுடைய வேட்கையை தலைவி முன்னுர சொல்லாலே சொல்லுகின்ற நிலை இல்லை. அவ சொல்ல மாட்டா.
யானோக்குங்காலை நில நோக்கும். அதனால அவ பேச மாட்டான். தலைவன் தான் சொல்லணும் தன்னுடைய காதலை. இப்பெல்லாம் கேட்கறாங்க பாருங்க, ஒரு பெண்ணை பார்த்து நீ ப்ரப்போஸ் பண்ணியா அவன் ப்ரப்போஸ் பண்ணான். உடனே தலைவன் சொல்ல, இப்ப இருக்கிற பெண் சொல்றான் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன்ற. இதெல்லாம் கால மாற்றத்துல நீ எழுகின்ற பண்பாட்டு கூறுகள். தன்னுரு வேட்கை கிழவன் முற்கிடத்தல் எண்ணுங்காலை கிழத்திக்கில்லை. கிழவனுடைய முன்னால் தலைவனுடைய முன்னால் சொல்லுதல் என்பது கிழத்திக்கில்லை. பிறநீர் மாக்களின் அரிய ஆயிடை பெய்நீர் போலும் உணர்விக்கின்ற. பிறகு அந்த காதல் எப்படி வெளிப்படும்? பெய்நீர் போலும், ஒரு நல்ல மண்பானையில தண்ணி ஊற்றி வச்சா அதன் புறத்தை கசிவது போல, புறத்தை ஈரம் தெரிவது போல அவருடைய கண்களின் வழியாக இந்த காதல் கசிந்து தோன்றும் என்று பேசினான். அடுத்தது காமக்கூட்டம் தனிநீர் பொலிதலில் தாமே தூதுவராகலும் குறித்த. இதுதான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண் உரிமை பாருங்க. இதுல தலைவியும் வேண்டாம், செவிலியும் வேண்டாம், பாங்கனும் வேண்டாம், ஒருத்தரும் வேண்டாம். அவங்க 2 பேரும் சந்தித்துக் கொண்ட பிறகு தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தங்களுடைய காதலை பற்றி தாங்களே தூதுவராக இருந்து பேசிக் கொள்வதற்கும் அவர்கள் உரியவர்களே. அவ்வாறு நிகழ்தலும் உண்டு. அதனால இயற்கை புணர்ச்சிக்கு பிறகு இடந்தலைப்பாட்டுக்கு பிறகு உரிய இடத்தை குறித்துக் கொண்டு அவர்கள் சந்தித்துக் கொள்வது, தாமே ஏற்பாடு செய்து கொள்வதும் உண்டு என்று. அவன் வரம்பு இறத்தல், இது ஒரு இன்றியமையாத ஒரு நூற்பாய். அவன் வரம்பு இறத்தல் அறந்தனக்கு இன்மையின் களம் சுட்டு கிளவி கிளவியது ஆகும். அவன் எந்த விதமான உரிமையும் அவன் கொண்டாட மாட்டான். இப்ப அவனுடன் இங்க வா அங்க வான்னு அவன் கூப்பிட மாட்டான். அது என்ன? களஞ்சுட்டு கிளவி கிளவியது ஆகும். இந்த இடத்துல நாம சந்திப்போம் என்று சொல்லுவது தலைவியினுடைய உரிமையாகும். ஏன்னா அது அவளுடைய வீட்டுக்கு பக்கத்துலதான், அவன் நிலங்கடந்து போக மாட்டான். தான் சிலர்க்குரிய வழியாகலாகோ தோழியின் முடியும் இடனுமாறுண்டே. தோழி அந்த இடத்தை குறித்து சொல்லுதலும் உண்டு. அடுத்து முன்னாள் அல்லது துணையின்றி கழியாது. இந்த இயற்கை புணர்ச்சிக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்ட பிறகு 3 நாட்கள் ஒரு துணையின்றி அடுத்த சந்திப்பு நிகழாது. தோழி, இவள் பக்கத்துல தோழி, அவன் பக்கத்துல பாங்கன். இந்த பாங்கனோடு உலகாகும் துணையின்றி அமையாதுன்னு உரையாசிரியர் எழுதுவார். தலைவன் தானே ஒரு பெண்ணை பார்த்தாலும் கூட அவனுடைய தோழனுக்கு தெரியாமல் போகாது. அவன் தோழன் சொல்லுவான். குறுந்தொகை பாட்டு, அருமையான பாட்டு. எழுவசிறார் ஏமுரும்ப புலவர்தோட கேளாயத்தை மாக்கடல் நடுவன் எந்நாட்பக்கத்து பசுவன் திங்கள் தோன்றியான் கதுப்பயல் விளங்கும் சிறுமுதல் பிடித்த புதுக்கோயானையில் பிடித்தற்றால் என்ன. புதிய யானையை பிடித்து இழுப்பது போல, கட்டி இழுத்து கொண்டு வருவது போல என்னை இழுத்தது அவளுடைய பார்வை என்று தன்னுடைய பாங்கனிடம் அவன் சொல்லுகிறான். அதனால பாங்கனுடைய துணை இல்லாம இந்த காதல் நடவாது. அதாவது there should be some witnessங்கிறது மாதிரி தானே அவ்வாறு ஏமாற்றி விட்டு போகக்கூடிய அந்த உள்ளெல்லாம் இல்லை. அதனால ஒரு பாங்கனோடு வருகிறான். காரிகையில கூட அழகான ஒரு எடுத்துக்காட்டு பாட்டினாலும் தானும் பேரும் பாகனும் வந்தன் நலனுண்டான் என்று சொல்லி. அதனால அண்ணா அழகத்தும் அது வரைகின்றே. முதல் 3 நாட்கள் இவ்வாறு துணையோடு இயற்கை புணர்ச்சிக்கு பிறகு உள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் நிகழும் என்று காட்டு. அதனால அது வரையில பார்த்தா அடுத்து தலைவி தோழியை சுற்றி கூறுகள். 11 வகையினும் தன்மையின் ஒருவும் நன்னயம் அறிந்தின் நாட்டம் வேண்டும் துணை சுட்டு கிளவி கிளவியது ஆகும். துணையோர் கருமும் ஆதலாகும். அதனால தனக்கு தலைவி தன்னுடைய தோழியை சுற்றி இவள் எனக்கு துணை என்று சொல்லுவாள். அவளுடைய துணையை வேண்டுவாள். அவள் துணையாகக்கூடிய நிலை. 11 வகையினும் தன்மையின் உருவும் நன்னயம் அறிங்கின் பல 100 வகையாக தன்னிடத்து வரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தோழியே துணையாக அமைவாள். துணை சுட்டு கிளவி கிளவியது ஆகும். இவள் என்னுடைய தோழி, இவளிடம் சொல்லுக என்றவாறு அது அமையும். ஆய்வனும் சிறப்பின் அருமறை களத்தலின் தாய் எனப்படுவாள் செவிலியாகும். தாய்ன்னு மட்டும் சொன்னா அது யாரை குறிக்கும் என்றால் செவிலியை தான் குறிக்கும். நற்றாயை குறிப்பதற்கு நற்றாய் என்று குறிப்பது வழக்கம். அதனால செவிலியினுடைய இன்றியமையாமை தெரிகிறது.
தோழிதானே செவிலியது மகளே. தோழி யாரு? அவதான் செவிலியனுடைய மகள். தோழியினுடைய பணி என்ன? சூழ்தலும் உசாத்துணை நிலைமையில் பொறுமே. சூழ்தல்னா முந்தைய நான் சொல்லியிருக்கிறேன், ஆராய்ந்து அறிதல். சூழ்தல், சூழ்ச்சி அப்படின்னாவே ஆழ்ந்த ஆராய்ச்சியின் பொருள். சூழ்தலும் உசாத்துணை நிலைமையில். உசாவுதல் என்றால் கேட்டல், விசாரித்தல். எப்படி என்ன ஏதுன்னு அந்த தோழி பல வகையிலும் கேட்பார். உசாத்துணை நிலைமையில் பொலிமே, அதனாலும் பொலிவுறும் என்று. தோழியினுடைய குறிப்பறி தரத்தை பற்றி அடுத்தபடியாக சொல்லப்படும். குறையுற உணர்தல். தலைவன் தோழியை இறந்து கூறுமிடத்து தோழி சொல்லுவாள். அப்ப குறிப்பு அறிவாள். என்ன இப்படி கேட்கிறான, இந்த தலைவன் எப்படிப்பட்ட பண்புடையவன் என்றெல்லாம் சொற்களாலே அளப்பாள். அப்படியே பார்வையாலே கணிப்பாள். குறைவுற உணர்தல், முன்னுற உணர்தல். அதே போல தலைவியினுடைய குறிப்பை முன்னாலேயே அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் சொற்களை வழங்குவாள். இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல். 2 பேரும் தலைவியும் தோழியுமா இருக்கின்ற போது அவன் வர்றான். வருகின்றவனிடத்து அவனுடைய பார்வையை கொண்டே முன்னாடியே சந்தித்திருக்கிறான் போல தெரியுது. அதனால்தான் இடமறிந்து வருகிறான். அவளை பார்க்காதது போல பார்க்கிறான். எனக்கு தெரியக்கூடாது என்று கருதுகிறான் என்றெல்லாம் அவள் அப்படியெல்லாம் பல வகையாலும் குறிப்பறிந்து கொண்டு இவர்களிடையிலே காதல். இதுக்கு பேர் தான் பாங்கிமதி உடன்பாடு என்று பிற்காலத்து இலக்கண நூல்களில் சொன்னார். நம்பிய பொருள் மாதிரி இருக்கக்கூடிய இலக்கணங்கள்ல பாங்கிமதி உடன்பாடு, உடன்பாடு என்று சொல்லுவார். அவ்வாறு அன்ன வகையான உணர்ந்தபின் அல்லது பின்னிலை முயற்சி பெறாய் என முடியும். நல்லா இப்படி பல வகையாலும் குறிப்பறிந்து கொண்ட நிலையில்தான் சரி, இது சரியான காதல் தான் என்று தேர்ந்து தெளிந்து அதற்கு பிறகுதான் அவள் முயற்சியில் இறங்குவாள் என்பது தோழிக்குரிய இலக்கணமாக பேசப்படுகிறது. அதனால இதுவரையில நாம என்ன பார்த்தோம்? தலைவனுடைய கூத்து பார்த்தோம், தலைவியினுடைய கூத்து பார்த்தோம், தோழியினுடைய கூத்து பார்த்தோம், செவிலியினுடைய கூத்து பார்த்தோம். ஆகியவைகளை எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு இப்போது பொது வகையான தகுதிகள், இலக்கணங்கள் ஆகியவற்றை சொல்லிக் கொண்டு வருகிறார். அவற்றை தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம்.